எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா யூனிட் 8லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் கட்டபொம்மன்? கீழ்காண்பனவிலிருந்து கட்டபொம்மன் பற்றிய தகவல்கள் எவை சரியானவைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜாக்சன் அக்ரீட் டு மீட் கட்டபொம்மன் அட் ராமலிங்க விலாஸ் இன் ராமநாதபுரம். ஜாக்சன் அக்ரீட் டு மீட் கட்டபொம்மன் அட் ராமலிங்க விலாஸ் இன் ராமநாதபுரம். ஸோ ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாஸில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு பை த பிரிட்டிஷ். அதே மாதிரி கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஹி வாஸ் டிபீட்டட் களக்காடு பேட்டல். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். ஹி வாஸ் பிரதர் ஆஃப் வேலு நாச்சியார். இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் ஆவார். ஸோ இதில் எது கரெக்ட்னு பார்க்கலாம். ஸோ கரெக்ட்னு தெரிஞ்சுக்க எது தப்புன்னு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எது கரெக்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இதில் பார்த்தோம்னா களக்காடு பேட்டலில் வந்து இறந்தது யாருன்னா வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட். அவங்க தான் வந்து இறந்து போவாங்க. அவங்கள முத்துவடுகர் அப்படின்றவர். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து கட்டபொம்மன் கிடையாது. ஸோ தேர்ட் வந்து தப்பு. ஸோ 3 வந்து எந்தெந்த ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் தூக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சி அதே மாதிரி பி இது ரெண்டுமே எடுத்துடலாம். ஸோ ஏவா பிடியா நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹி வாஸ் பிரதர் ஆஃப் வேலு நாச்சியார் அப்படின்றாங்க. ஸோ வேலு நாச்சியார் பிறந்து இறந்ததுக்கப்புறம் தான் அவரோட இதே ஸ்டார்ட் ஆகும். அவரே பிறப்பாரு அப்படின்னும் போது அவர் வந்து பிரதராக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 4த்தும் தப்பு. ஸோ 3 and 4 ரெண்டு ஆப்ஷன் எங்கே இல்லையோ அதுதான் கரெக்டு. ஸோ அப்போ ஏ இல்லை, சி இல்லை, அதே மாதிரி 3க்குனா பி இல்லை. ஆன்சர் வந்து பி தான். ஸோ நம்ம ஃபேக்டாக பார்ப்போம். ஜாக்சன்றவர் அதை வட்டி போட்டு நீங்கள் வந்து அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கட்டணும்னு சொன்னாங்க. ஸோ அதை தீக்கணும் மீட் பண்ணுறதுக்காக தான் ராமநாதபுரத்தில் இருக்க ராமலிங்க விலாஸ்க்கு வர சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கடைசியாக வந்து கயத்தாரில் பிரிட்டிஷ் தான் வந்து கட்டபொம்மனை தூக்கில் போட்டு சாகடிப்பாங்க. ஸோ அது ரெண்டு மட்டும் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் பார்க்கலாம். கட்டபொம்மன் பார்த்தோம்னா பேனர்மேன் அப்படின்றவங்களால தான் இதாவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மருது சகோதரர்கள் பார்த்தோம்னா காலின் மெக்கலே. யூசப் கான் பார்த்தோம்னா கேப்டன் கேம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏன்னா அவர் தான் கோட்டையை வந்து பிடிப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோட்டையை பிடிச்சிட்டு அவர் மேலே ஒரு கான்ஸ்பிரசி கேஸை போட்டு கடைசியாக வந்து அவரையும் வந்து சாகடிச்சிடுவாங்க யூசப் கானை, பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் புலிதேவர் வந்து மறுபடியும் அந்த 3 கோட்டையை வந்து மறுபடியும் கைப்பற்றுவார். மறுபடியும் பார்த்தோம்னா இந்த கேம்பல் அப்படின்றத மறுபடியும் வந்து புலிதேவரை டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த 3 கோட்டையை மறுபடியும் வந்து பிடிச்சிப்பாரு. ஸோ அதனால் யூசப் கான் வந்து கேப்டன் கேம்பல் டைம். ஸோ முத்தோடுகர் கொண்டதை பார்த்தோம்னா கர்னல் பான்ஜோ தான். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு 2-3 பேர் நமக்கு தெரிஞ்சுனா கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஐயா நம்மளை ஃபஸ்ட் இது வரும். ஸோ அந்த லெசன் தான் இது பார்க்கலாம். ஸோ வென் வாஸ் கட்டபொம்மன் ஹேங்க்டு பை த பிரிட்டிஷ் பார்த்தோம்னா கட்டபொம்மன் ஆங்கிலேயர் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 1799 வந்து அவர் வந்து தூக்கிலிடப்பட்டார் கயத்தாரில். ஸோ ஓகே நெக்ஸ்ட் அசெஷன் இஸ் ரீசன். புலிதேவர் ட்ரை டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி அண்ட் த ஃப்ரெஞ்ச். ஆமாம் உண்மைதான். ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் புலிதேவர் ஆஸ் ஹி வாஸ் ஆல்ரெடி இன் சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் வித் மராத்தாஸ். உண்மைதான். ஸோ மராத்தாஸ் கூட அவர் ஏற்கனவே வந்து ஒரு சண்டை போயிட்டுருக்கோம். அதனால தான் அவரால் வந்து புலிதேவருக்கு போய் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ பார்த்தோம்னா என்ன வரும்னு பார்த்தோம்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் சூஸ் அ ரைட் பஸ். கலோனல் மேக்ஸ்வெல் அப்படின்னு பார்த்தோம்னா மருது பிரதர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலெக்டர் ஜாக்சன் பார்த்தோம்னா கட்டபொம்மன், கொலனல் ஆக்னியூ கோபால நாயக்கனும் கலோனல் இன்னிஸ் பார்த்தோம்னா வேலுநாச்சியாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கிறது அந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான். ஏன்னா ஆக்னியூ அண்ட் இன்னிஸ் அப்படின்றவங்க 2 பேர் பார்த்தாங்கன்னா ஸோ வேலுநாச்சியார் அண்ட் கோபால நாயக்கர் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் பின்னாடி தான் வருவாங்க. ஸோ அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் இருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த வேலூர் ரிவால்ட்டு அதுக்கு முன்னாடியும் வருவாங்க. ஸோ அப்படின்னும் போது இவங்க கிடையாது. கட்டபொம்மன் டைமில் இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்னியூ அண்ட் இன்னிஸ் அப்படின்றவங்க. ஸோ அப்படின்னும் போது இது 2 தப்பு. ஸோ ஜாக்சனாவே கட்டபொம்மன் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி மருது பிரதர்ஸ் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் அப்படின்னு. ஸோ 1, 2 தான் கரெக்ட். வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் த ஒன் ஹூ ஃபாட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஹேங்க்டு டு டெத் தட். அதாவது கட்டபொம்மன் எங்கே வந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கயத்தார் அப்படின்ற இடத்துல தான் 1799 அக்டோபர் 1799 கொண்டுடுவாங்க. நாகலாபுரம் பார்த்தோம்னா அவரோட மினிஸ்டரான சுப்பிரமணியம் அவரை வந்து கொண்டுடுவாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இவங்களோட டைம் எப்பப்போலாம் பிறந்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சாலுமே இது வந்து கரெக்டாக ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா புலிதேவர் தான் வருவார். அதுக்கடுத்து குயிலி யார் டைமில் வருவாங்க? வேலுநாச்சியார் டைமில். ஸோ அவங்க வருவாங்க. அடுத்து தான் கட்டபொம்மன் வருவாங்க. ஸோ கட்டபொம்மனுக்கு அப்புறம் தான் மருது பிரதர்ஸ். ஸோ இது வந்து அவங்க இறந்தவங்க எப்பப்போலாம் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புலிதேவருக்கு அப்புறம் குயிலிக்கு அப்புறம் கட்டபொம்மன், அதுக்கடுத்து தான் மருது பிரதர்ஸ் இறப்பாங்க. சரியான இணையை தேர்வு செய்யும். ஒண்டி வீரன் வந்து மருது சகோதரர்கள் போட்டிருக்காங்க. கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு, குயிலி பார்த்தோம்னா புலிதேவர், முத்துவடுகர் காளையார் கோவில் போர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒண்டி வீரன் வந்து புலிதேவர் கூட தான் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு தலைமை இது மாதிரி. ஸோ மருது சகோதரர் வர மாட்டாங்க. கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் லீகோட இதுவாக இருப்பார், லீடராக இருப்பார். அவர் தான் எடுத்து நடத்துவார். ஸோ குயிலி பார்த்தோம்னா வேலுநாச்சியாரோட பெண்கள் இதுக்கு தளபதியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு புலிதேவர் வர மாட்டாங்க. முத்துவடுகநாதர் பார்த்தோம்னா காளையார் கோவில் போல தான் சுற்றுக்குவாங்க. ஸோ அப்படின்னும் அது கரெக்ட். ஸோ 2 and 4 மட்டும் தான் கரெக்ட்.
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மேட்ச். சிவசுப்ரமணியன் பார்த்தோம்னா எங்கே சாகடிச்சாங்கன்னா நாகலாபுரத்தில் தான் கொள்வாங்க, தூக்கில் போட்டுருவாங்க. கட்டபொம்மன் பார்த்தோன்னா கையத்தார் கோட்டையிலையும், மருது சகோதரர் சங்ககிரி கோட்டையிலையும், தீரன் சின்னமலை பார்த்தோம்னா திருப்பத்தூர் கோட்டையிலையும் சாகடிச்சுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா சி. Next, the Palekala system was in practice in the Kakatiya kingdom. Pulideva recaptured Nekattam Seval in 1764 after the death of Khan Sahib. Adama Yusuf Khan was negotiating with the Palekalas without informing company administration was charged with trickery and hanged in 1764. Only Veeran led one of the army units of Kattabomman. ஓகே, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாளையக்கார சிஸ்டம் வந்து காக்கத்தி கிங்டமில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது கரெக்ட் தான். ஸோ அதே மாதிரி புலிதேவர் என்ன பண்ணுவார்னா, யூசப் கான் இறந்ததுக்கப்புறம் இப்போ 1764 இறந்தவர் யூசப் கான். ஸோ அதே வருஷத்தில் கான் சாஹிப் அவர்கிட்ட வந்து அந்த நெற்கட்டும் சேவல், அதோட நெற்கட்டும் சேவல் அப்படின்ற ஃபோட்டோ வந்து திரும்ப கைப்பற்றிக்குவார். ஸோ யூசப் கான் வந்து பாளையக்காரோட நெகோஷியேட் பண்ணுறாரு, அவர் கூட வந்து ஒரு கான்டாக்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க கூட கான்டாக்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு துரோக கேஸ், ட்ரெக்கரி கேஸ் அவர் மேலே போட்டு 1764 கொண்டுடுவார். நெக்ஸ்ட் ஒண்டி வீரன் பார்த்தோம்னா புலிதேவரோட இதில் தான் இருப்பார், கட்டபொம்மன் கூட இருக்க மாட்டார். ஸோ கரெக்ட்னு பார்த்தோம்னா 1, 2, 3 மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மருது பாண்டியர் பார்த்தோம்னா சிறுவாயில் தான் அவங்களோட தலைமையிடமாக இருக்கும். மருது பாண்டியோட தலைமையிடம் பார்த்தோம்னா சிறுவாயில். ஸோ மிலிட்ரி ஜெனரல் ஹூ சப்ரஸ் த வேலூர் மியூட்டினி வாஸ் ஜில்லஸ்பி. ஸோ ஜில்லஸ்பி தான் கோட்டைக்கு வெளியே இருந்து பாப்பார் இவங்க இந்த மாதிரி உள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜில்லஸ்பி தான் அவங்க வந்து அடக்குவார். அதனால தான் அவருக்கு 7000 பக்கோடாஸ் வந்து அவருக்கு வந்து பரிசாக வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு இறக்கமே இல்லாமல் எல்லாத்தையும் சுட்டு தருவார். ஸோ அவர் தான் வேலூர் மியூட்டினி வந்து சப்ரஸ் பண்ண ஜெனரல் ஜில்லஸ்பி. The proclamation of மருது பிரதர்ஸ் பேஸ்டட் ஆன், அந்த மருது சகோதரர்களோட பிரகடனத்தை வந்து எந்த சுவரில் ஊட்டுவாங்க பார்த்தோம்னா திருச்சி, ஃபோர்ட் ஆஃப் திருச்சியில் தான் ஊட்டுவாங்க. அதாவது வந்து திருச்சி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. 1801 ஜூன் 1801 பண்ணுவார் அந்த திருச்சி ப்ரொக்ளமேஷன் அப்படின்றது. ஸோ அதுதான் மருது பிரதர்ஸோட இது பிரகடனம். ஸோ வரிசைப்படுத்துக்கின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எது நடந்துச்சுன்னு பார்க்கணும். இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடக்கும், ரைட். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா கட்டபொம்மன் வந்து கொண்டுடுவாங்க. அதுக்கடுத்தது பழனி கான்ஸ்பிரேஷன் இருக்கும், கடைசியாக தான் வந்து வேலூர் மியூட்டினி நடக்கும். ஆன்சர் பார்த்தோம்னா 4 to 3 1. During the early resistance against the British, who is it திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன்? பார்த்தா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனாவே மருது பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. In 1806 an historical event started at Vellore, name that அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் மியூட்டினி. 1806 நடந்தது பார்த்தோம்னா வேலூர் மியூட்டினி தான். டேஸ் ஃபார்ம்டு த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் பார்த்தோம்னா மருது பாண்டியர்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியிருப்பதான மருது பாண்டியர். நெக்ஸ்ட் த பேசிக் காஸ்ட் ஃபார் த சவுத் ஆர்காட் எஜுகேஷன் ஆஃப் 1841 பார்த்தோம்னா இம்போசிஷன் ஆஃப் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் வரி விதிச்சிருக்காக தான் வந்து 1841 ஆண்டு வந்து தென்னார்காட் புறத்தில் புரட்சி வந்து நடக்கும். Next, assassin reason. Through the letter correspondence, Velunachar asked for 5,000 infantry and 5,000 cavalry strength to Hyder Ali. ரீசன் பார்த்தோன்னா வேலுநாச்சியார் கன்வெர்ட் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் டு ஃபைட் இங்கிலீஷ். ரெண்டுமே கரெக்டு. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, உறுதல் எழுதி கேட்பாங்க. ஸோ அதனால் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட அமைச்சர் வந்து அனுப்பி சையத் நினைக்கிறேன், அவர் அனுப்பி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து தான். ஸோ அவங்களோட ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் பார்த்து தான் வந்து அவரு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ரெண்டுமே கரெக்டாக தான், எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் பற்றி பார்த்தோம்னா வேலுநாச்சியார் வாஸ் குயின் ஆஃப் சிவகங்கை, கரெக்டு. ஏன்னா அவங்க முத்துவடுகரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களே அவங்க சிவகங்கைக்கு. ஸோ அப்போ அவங்க தான் குயின். முத்துவடுகநாதர் வந்து காளைய கோயிலில் கொல்லப்படுறாரு. அவர் வந்து ஹஸ்பண்ட், வேலுநாச்சியார் ஹஸ்பண்ட்றாங்க, அதுவும் கரெக்ட் தான். குயில் இஸ் த கமாண்டர் ஆஃப் வேலுநாச்சியார் வந்து ஃபஸ்ட்டு சூசைட் அட்டாக்கர். ஆமாம், அவங்க வந்து குயில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே ஃபுல்லாக நெய் ஊற்றிக்கிட்டு அவங்களே கொளுத்திக்கிட்டு போய் அந்த அர்சனல், பிரிட்டிஷோட அர்சனல் அந்த குண்டு இதெல்லாம் வைக்கிற இடத்துல விழுந்துருவாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகிட்டு கடைசியாக மறுபடியும் வந்து வேலுநாச்சியார் வந்து கைப்பற்றுவாங்க. ஸோ சிவகங்கை. அதனால் பார்த்தோம்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சூசைட் அட்டாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் மருது பிரதர்ஸோட ஹெல்ப்பால் வேலுநாச்சியார் வந்து குயினாக இதாவாங்க அப்படின்றதும் கரெக்ட், எல்லாமே கரெக்டாக. டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் குயின் டு ஃபைட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் கலோனியல் பவர் இன் இந்தியா பார்த்தோம்னா வேலுநாச்சியார் தான். இங்கிலீஷ் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி. பின்வருவற்றுள் எவை 1806 ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்திற்கு காரணமாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் ஆஃப் அனிமல் ஃபேட், கிரீஸ்டு புல்லட், புவர் சேலரி இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 1857 நடந்த கிரேட் ரிவால்ட்டில் தான் இது நடக்கும். ஸோ அது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நோ ப்ரமோஷன், ஹெவி பனிஷ்மெண்ட், புவர் சேலரி, நியூ டர்பன், க்ளீன் ஷேவிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதே போல் யூஸ் ஆஃப் அனிமல் இது நோ ப்ரமோஷன், நியூ டர்பன். ஸோ அது இப்போ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சி பார்த்தோம்னா நோ ப்ரமோஷன், புவர் சேலரி, நியூ டர்பன், கேஸ்ட் மார்க், இயரிங்ஸ், க்ளீன் ஷேவிங் சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பி அண்ட் டி ரெண்டுமே வந்து ஒத்துப்புறமா இருக்கும். பட் டி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து சேலரி ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹக்டிங் ஹேட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஹேட்டு ஷேவ் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
தாடி வச்சுக்கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த நெத்தியில் பட்டை போடுறது இதெல்லாம் வந்து போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கால் தோடு இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகிறதுனால டி தான் வந்து வரும். ஸோ பி கிட்டத்தட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் ஆப்ஷன்ஸ் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்கர் டு டெத் வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை மேஜர் பேனர்மேன். ஸோ கட்டபொம்மன் வந்து இது பண்ணது பார்த்தோம்னா மேஜர் பேனர்மேன் தான். therefore that was not controlled by புலிதேவர் பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் புலிதேவர் கண்ட்ரோலில் 3 கோட்டை இருக்கும். ஃபர்ஸ்ட் நெற்கட்டும் சேவல் மெயின் அதுதான். அடுத்து வாசுதேவநல்லூர், நெக்ஸ்ட் பனையூர் அப்படின்றது. ஸோ அதில் பார்த்தோம்னா சிவகிரி வந்து கிடையாது. சிவகிரி பார்த்தோம்னா இவர் பேச போவார் கான்ஃபரன்சி கிரியேட் பண்ணுறதுக்காக. பட் அவங்க வந்து சேர மாட்டேன்னுவாங்க. ஸோ அதுதான் சிவகிரி. புலிதேவரோட கட்டுப்பாடு இல்லாத கோடைக்கு வந்து சிவகிரி. விச் புலிகர் டிட் நாட் மேட் அலையன்ஸ் வித் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் முன்னே பார்த்தா சிவகிரி. அவர்கிட்ட தான் போய் ஃபர்ஸ்ட் பேசுவார். பட் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதனால தான் அவர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக இது பண்ணுறாரு, கலகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அவர் வந்து தூக்கிலே போடுவாங்க மெயின். ஸோ வந்து புலிகர் ஆஃப் சிவகிரி. டியூரிங் வேலூர் மியூட்டினில் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஹோஸ்ட் த ஃபிளாக் ஆஃப் திப்பு சுல்தான். ஸோ திப்பு சுல்தான் தான் வந்து இந்தியா வந்து மறுபடியும் ரூல் பண்ணுவோம். ஏன்னா அப்போ அந்த டைமில் முகல்ஸ் கிட்ட இருந்து தான் கடைசியாக பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பிடிப்பாங்க. ஸோ அப்போ கடைசியாக வந்து பகதூர் ஷா இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ பார்த்தோம்னா திப்பு சுல்தான் வந்து இருப்பார் அந்த டைமில். அதே இதில் வேலூர் ஃபோர்ட்டில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வந்து மறுபடியும் இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க, அவர் வந்து ராஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடியை வந்து ஏற்றுவாங்க. ஸோ அப்போ திப்பு சுல்தான். மருது பாண்டியஸ் ஹேங்கு திருப்பத்தூர் ஃபோர்ட்டில் தான், திருப்பத்தூர் இதில் தான் அவங்க தூக்கிடப்படுவாங்க. விச் இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர் அட்டாக் த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் இன் 1783 பார்த்தோம்னா வில்லியம் ஃபுல்லர்டன். அவர் தான் வந்து பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை 1783 வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மருது பாண்டியன் அண்ட் வெள்ள மருது வர எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர். இதுதான் வெள்ள மருதுன்ற சின்ன மருது. நேம் த கேப்டன் ஆஃப் உடையாள் படை ஆஃப் குயின் வேலு நாச்சியார் சிவகங்கை பார்த்தோம்னா குயிலி. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சூசைட் இதாக இருந்தால் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலு நாச்சியாரோட பெண்கள் இதுக்கு வந்து கேப்டனாக இருந்தது குயிலி தான். சிவசுப்ரமணியம் was executed on 13th September 1799 at நாகலாபுரம். ஸோ 13th September 1799 எங்கே கொள்ளுவாங்க அப்படின்றது நாகலாபுரத்தில் சிவசுப்ரமணியரை கொள்ளுவாங்க. ஸோ டேட்டு ரொம்ப முக்கியம், யார் எங்கே கொண்டாடுறது முக்கியம். 13th September 1799. அதுக்கு அடுத்த மாதமே இவங்க கொள்ளுவாங்க கட்டபொம்மனை. ஃபாதர் ஆஃப் வேலுநாச்சியார் பார்த்தோம்னா செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி. முத்துக்குமார் இதெல்லாம் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கணும். செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி. டேஸ் இஸ் கால் த லைன் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கையின் சிங்கம் யார் பார்த்தோம்னா பெரிய மருது தான் சொல்லுவாங்க. மேட்ச் கரெக்ட்லி த பொலிக சித்த ரூலிங் டெரிட்டரிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கட்டபொம்மன் தெரியும் பாஞ்சாலங்குறிச்சின்னு. கோபால நாயக் பார்த்தோம்னா திண்டுக்கல் வருவாங்க. மருது பாண்டியர் பார்த்தோம்னா சிவகங்கை வருவாங்க. கேரளா வருமா கோயம்புத்தூர் வருவாங்க. ஆன்சர் வந்து சி. அதே மாதிரி யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃபஸ்ட்டு ஊமதுரை பார்த்தோம்னா திருமயம் அப்படின்ற இடத்துல வந்து இருப்பாங்க. மருது பிரதர்ஸ் பார்த்தோம்னா காளையார் கோவில் வருவாங்க. அழகுமுத்துக்கோன் பார்த்தோம்னா கட்டலாங்குளம் வருவாங்க. தீரன் சின்னமலை பார்த்தோம்னா ஓடாநிலை அப்படின்ற இடத்துல தான் கோட்டை கட்டுவார். ஸோ வந்து ஆன்சர் 2341 வரும். நேம் த இயர்லியஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் மியூனிஸ் பிஃபோர் த ரிவால்ட் ஆஃப் 1857. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வேலூரோட சிப்பாய் கழகம் 1806 நடந்தது. அதுதான் வந்து 1857 வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்டோரியன் சொல்லுவாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதனால் ரிவால்ட் ஆஃப் 1857 முன்னாடி நடந்த பெஸ்ட் மியூட்டினி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வரும். 1806 நடந்த வேலூர் மியூட்டினி. விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் திருச்சி ப்ரொக்ளமேஷன் பார்த்தோம்னா ஸோ ப்ரொக்ளமேஷன் வாஸ் பப்ளிஷ் பை மருது பாண்டியஸ். ஆமாம், மருது பாண்டியர் தான் அதை வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதனால வந்து பீப்புளுக்கு நடுவில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து இல்லை பிரிட்டிஷ்க்கு எதிராக இது பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இட் நாட் ரிபில்டு த நேஷனல் ஃபீலிங் சொன்னாங்க. ஸோ தேசபக்தி வந்து இல்லைன்றாங்க. ஸோ எப்படி இல்லாமல் இருக்கும், அது பீப்புள் வந்து அதனால தானே சண்டே போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இட் கண்டம் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கர்நாடிக் நவாப்ஸ் அண்ட் முகமது அலி. ஆமாம், அப்போ அந்த டைமில் பிரிட்டிஷ்க்கு பூஜை தூக்கினவங்க தான் அந்த கர்நாடிக் நவாப்ஸ் முகமது அலி இவங்கெல்லாம். ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்க்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்கிறது தான் திருச்சி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னால உண்மைதான். ஸோ இதில் தப்பாக இருக்கிறது பார்த்தோம்னா 3 மட்டும்தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லீடர் நாட் ரிலேட்டட் டு திண்டுக்கல் லீக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திண்டுக்கல் லீக் பார்த்தோம்னா 3 பேரை வந்து 4 பேர் ஐ திங்க் வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா கோபால நாயக்கர், மணப்பாறை லக்ஷ்மி நாயக்கர் ஒருத்தர், அப்புறம் தேனியோட யாதுல் நாயக்கர் 4 பேர் வருவாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா சிங்கம் செட்டி அப்படின்றவர் வந்து இருக்க மாட்டார். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 4 ஒன்லி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் இன்கரெக்ட் ரிகார்டிங் தீரன் சின்னமலை. ஸோ தீரன் சின்னமலை பார்த்தோம்னா ஆங்கிலோ மைசூர் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அதே மாதிரி கொங்கு ரீஜனில் தான் அவரோட மெயின் ஏரியாவே பார்த்தோம்னா கொங்கு ரீஜன் தான் அவர் பிறந்தது, அவர் இதுன்றது எல்லாமே. ஸோ எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்க்கு பார்த்தோம்னா கொங்கு ரீஜனுக்கு அவர் தான். அதே மாதிரி 1802 பார்த்தோம்னா ஓடாநிலையில் டிஃபீட்டட் பை மேக்ஸ்வெல்ன்றாங்க. ஸோ டிஃபீட்டட் பை கிடையாது, ஏன்னா அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருவார், தோக்கலாம் மாட்டார். ஸோ 3 வந்து தப்பு கண்டிப்பாக. நீ ஹேங்கட் பை பிரிட்டிஷர் சங்ககிரி. ஆமாம், சங்ககிரி கோட்டையில் தான் அவரை தூக்கிட்டுருவாங்க, அவங்களே அவங்க தம்பியும். ஸோ இதில் பார்த்தோம்னா எது தப்பு, இன்கரெக்ட்.
ரைட்டு. இதில் பார்த்தோம்னா இதில் கரெக்ட் பார்த்தோம்னா 1 2 4 கரெக்டு, 3 பார்த்தோம்னா தப்பு. Identify one of the statement is correct regarding Queen Velnacher. Okay. தாண்டவராய பிள்ளை served on the தலவாய் பிரதானி அண்ட் குயின் வேல்நாச்சின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் தான் தலவாயாக இருப்பார், தளபதியாக இருப்பார் தாண்டவராய பிள்ளை. அதே மாதிரி பிரிட்டிஷ் ட்ரூப் கில் ஹேர் ஹஸ்பண்ட் முத்துவடுகு உதயதேவா இந்த பேட்டில் ஆஃப் காளையர் கோயில். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பேர் தப்பாக இருக்குது. பெரிய ஓகே, அதையும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. முத்துவடுகு உதயதேவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெரிய மருது வாசிய கமாண்டர் ஆஃப் ஆர்மி அண்டர் குயின் வேல்நாச்சியார். ஆமாம், பெரிய மருது வந்து அவங்களுக்கு ஒரு கமாண்டராக தான் இருப்பார். மருது பிரதர்ஸ் வந்து திருச்சி ப்ரொக்ளமேஷனை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே கரெக்ட் அப்படின்ட்டாங்க. பட் அந்த முத்துவடுகு உதயதேவா வடுகநாதர் அப்படின்னு தான் வரும். ஸோ ஓகே, இதுவும் பார்த்துக்கோங்க. இங்கே 2 வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கரெக்டாக கொடுக்கல. ஸோ அதனால் வந்து எல்லாமே கரெக்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ ஆப்ஷனை பார்த்து போட்டுக்கலாம். ஷி வாஸ் பார்ன் அஸ் பிரின்சஸ் ஆஃப் ராமநாதபுரம். அதாவது வேல்நாச்சியாரை பற்றி எது தவறான குற்றம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஷி வாஸ் பார்ன் அஸ் பிரின்சஸ் ஆஃப் ராமநாதபுரம். எஸ், ராமநாதபுரத்தில் தான் பிறந்தது விஜய் சேதுபதிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் முத்துவடுகர் உதயதேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இன்னொரு பேர் உதயதேவர் போல இருக்குது, வடுகநாதர் மாதிரி. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, அதுவும் கரெக்ட். ஹைதர் அலி இன்வேடர் சிவகங்கா இன் 1780 அண்ட் டிஃபீட்டட் வேல்நாச்சியார் சொல்கிறாங்க. ஹைதர் அலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, எப்படி அவங்களும் டிஃபீட் பண்ணிப்பாங்க. ஸோ 3 மட்டும் தான் தப்பு. அதே மாதிரி செகண்ட் மைசூர் வாரை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து சிவகங்கை வந்து கேப்சர் பண்ணுவாங்கன்றதும் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு அசெஷன், அதுக்கான ரீசன். சவுத் இந்தியா ரிபல்லியன் வந்து ஃபெயில்டு மிஸ்டபிளி. தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது. உண்மைதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லீடர்ஸ் நடுவில் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. பாதி பேர் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதி பேர் எதிர்க்கிறாங்க. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதனால தான் அது வந்து ஃபெயில் ஆச்சுன்றாங்க. உண்மைதான். ஏன்றது ரைட் தான், ஆறு பார்த்தோம்னா கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சவுத் இந்தியன் ரிபல்லியன்? அதாவது கீழ்கணக்கானில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி ரிஃபார்ம்ஸின் பாளையம். ஆமாம், அவங்க பாளையக்காரர்கிட்ட நடந்த ஒரு கம்பெனி சேர்த்துணும் ஒரு காரணம் தான். அதே மாதிரி ஹெவி டாக்ஸேஷன், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கம்பெனியோட பொருளாதார சுரண்டல், அதிகப்படியான வரி இருக்குது, அதுவும் காரணம். அதே மாதிரி 1798 பார்த்தோம்னா ஃபெமைன், ரொம்ப ஒரு பஞ்சமாக இருக்கும், அதுவும் ஒரு காரணம் தான். அதே மாதிரி அடிக்கடி இந்த கம்பெனிக்காரங்க போடுற சண்டைனாலேயும் தான் அந்த தென்னிந்திய கிளர்ச்சி வந்து ஒரு மெயின் காரணமாக இருந்திருக்கு. எல்லாமே கரெக்ட் தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோம்னா ஹி வாஸ் ராஜா ஆஃப் ட்ரவன்கோர்ன்றாங்க. தப்பு தான். இப்போ அவர் வந்து ராஜா ஆஃப் ட்ரவன்கோர் கிடையாது. அவர் பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சி அதோட ஒரு இதாக இருப்பார், பாளையக்காரராக இருப்பார். ஹி வாஸ் கேப்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பை பிரிட்டிஷ். ஆமாம், அப்படி தான் பண்ணுவாங்க. ஹி வாஸ் அ புலிகர் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. எஸ், அதுதான் கரெக்ட். ஹிஸ் டெரிட்டரி வாஸ் ரிஸ்டோர் டு ஹிம் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் ரிவல்ட். எங்கே எண்ட் ஆஃப் ரிவல்ட்டாக அவர் கொண்டே வந்துடுவாங்க, அப்போ எப்படி அவங்க ரிஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ 2 and 3 மட்டும் தான் கரெக்ட். விச் இங்கிலீஷ் ஜெனரல் வாஸ் டிஃபீட்டட் பை புலிதேவன் பார்த்தோம்னா ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து வருவார் அலெக்சாண்டர் ஹெரான் வந்து புலிதேவருக்கு எக்ஸாகேஸ்டாக வருவார். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தோம்னா இவர் டிஃபீட் பண்ணி வர புலிதேவன். ஸோ அதாவது என்ன பண்ணுவார்னா மஃபூஸ் கான், அதாவது நவாப் ஆஃப் ஆர்காட்டோட தம்பியான மஃபூஸ் கானை வந்து அவரும், அதே மாதிரி கலனால் ஹெரான் அவங்களோட இதுக்கு அடியில் பார்த்தோம்னா திருநெல்வேலிக்கு வந்து அனுப்புவாங்க. மார்ச் 1755 ஆர்மியோட அனுப்புவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் புலிதேவருக்கு வந்து வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ் கூட நல்லா சப்போர்ட் இருந்திருக்கும். அந்த டைமில் வேறு அவங்கக்கிட்ட வந்து கேனான் சப்ளை எதுவுமே இல்லாதனால அவர் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த புலிதேவர் அப்படின்றவர் ஹெரானா. அதனால் அவர் திருப்பியும் போயிடுவார் அவர். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஹெரான் தான். ஸ்டோரி ஆஃப் சந்திரகிரி ரிலேட்டட் டு பாரதியார். வள்ளுவர் கம்போசஸ் த அன்எஜுகேட்டட் டு அனிமல். கல்லாதவர்களுக்கு வள்ளுவர் எதனா உபயோகித்தா அனிமல், மாக்கள்னு சொல்லுவார். அவங்களோட வந்து அவர் கம்பேர் பண்ணி சொல்லுவார் படிக்காதவங்க. என்பும் உரிய பிறர்க்கு என்ற வள்ளுவர் யாரை குறிப்பிடுவார் பார்த்தோன்னா அன்புடையார் எல்லாம் தமக்குடையார், என்பும் உரிய பிறர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அன்பு இல்லாதவங்க வந்து ஜடம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அன்புடையார். ஓகே, பல கற்றும் கற்றார் கல்லார் அறிவில்லாதவர் அப்படின்னு யார் குறிப்பிடான்னு பார்த்தோன்னா உலகையோடு வாழாதார். அதாவது வந்து அந்த உலகத்தோடு சேர்ந்து ஒன்றா ஒட்டி வாழாதவர் பார்த்தோன்னா என்ன கல்வி கற்றவர் இருந்தால் கல்லாதவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவார். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல பார்த்தோன்னா திருடாதவங்க தான் வந்து புத்தேன் உலக வாழ்க்கையை வந்து உறுதியாக வாழ்வார்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பொருள் இல்லாத எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எள்ளுவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படி பார்த்தோம்னா துறவு. ஸோ துறவிகள் தான் வந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கு வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்து வைக்கிறது தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் நடுக்கல் நடுவதற்கு ஒரு வழிமுறை வந்து விரிவாக சொல்கிற ஒரு இது நூல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஐஎன்எம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்ட் இன் 1852. எஸ், அது கரெக்டு.
தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் ஸ்வதேசமித்திரன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1891 சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கரெக்ட். 1891 தான் அந்த தேசிய பறவைகள் சுதேசமித்திரன் வந்து தொடங்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ ஸ்வதேசமித்திரன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா 1891 பார்த்தோம்னா ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வீக்லி மாதிரி. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதே போல் ஹிந்து வந்து ஸ்டார்ட் பண்ணதும் சுப்பிரமணியம் அப்புறமேட்டு வீரராகவச்சாரி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் வந்து வீக்லி அந்த மாதிரி வந்து வீக்லி மந்த்லி மாதிரி தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 1899 வந்து டெய்லி நியூஸ் பேப்பராக இது வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதில் சொன்னபடி தமிழில் வெளிவந்த தேசிய பக்த பறவை இதெல்லாம் சுதேசமித்திரம் பார்த்தோம்னா 1891 தான் தொடங்கப்பட்டது. யாராருன்னா ஜி சுப்பிரமணியம். ஸோ அதுவும் கரெக்ட் தான். த மெட்ராஸ் மகாஜன சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஒன்லி இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து எம்எம்எஸ் அப்படின்ற ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டிமாண்ட்ஸ் வந்து வைப்பாங்க. அந்த 4 டிமாண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் இங்கிலாந்து அண்ட் இந்தியா அப்படின்னும், அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன் அப்படின்னும், டேக்ஸ் ரிடக்ஷன் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிவில் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ் பண்ணணும், மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஒரு 4 இது டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எங்கே வந்துன்னா இந்தியாவை மட்டும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க. பட் ஆக்சுவலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்கிலாந்து அண்ட் இந்தியா ரெண்டுத்துலையுமே நடத்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 3 வந்து தப்பு. ஸோ விஎஸ் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கொடுத்தாங்க. பட் விஎஸ் ஸ்ரீனிவாசன் பார்த்தோன்னா ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு மாடரிஸ்ட் தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1 and 2 மட்டும் தான் கரெக்டு, இது எல்லாமே தப்பு. நெக்ஸ்ட் பார்ட். ஸோ 1806 ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா திப்பு சுல்தான் சிப்போட சன்லாம் வந்து கல்கத்தாவுக்கு அனுப்பிட்டுருவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டு தான். அதுமாதிரி ஜில்லஸ்பி வந்து அவர் தான் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக வந்து அவர் எல்லாத்தையுமே கொண்டு தீர்த்துருவாரு. அதனால் அவருக்கு ரிவார்டாக வந்து 7000 பக்கோட வந்து கொடுப்பாங்க வெகுமதியாக. நெக்ஸ்ட் வில்லியம் பெண்டிங்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க இங்கிலாந்துக்கு வந்து மறுபடியும் வந்து கிளம்பிப்போம் அப்படின்னாங்க. ஸோ அவரோட மெயின் ரீசனாக வந்து அவங்களும் ஒருத்தங்க அப்படின்றதுனால அவங்கள திருப்பவுமே வந்து அங்கே இதுக்கு இங்கிலாந்துக்கே வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் தான் கண்டினியூ டு பி இம்ப்ளிமெண்ட் சொன்னாங்க. ஸோ ஓகே இல்லை அந்த நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் என்னென்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த மாதிரி தாடி வைக்கக்கூடாது, இந்த பட்டை இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி காதில் கடுக்குன்னு போடக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா இல்லை. ஸோ அதை வந்து விட்டுட்டாங்க. ஓகே நீங்கள் பண்ணலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஆட்னி ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரூஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் வேணாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 4 மட்டும் தான் தப்பு. சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பு நிறுவியது யாருன்னு பார்த்தோம்னா அயோத்திதாசர். எப்பன்னு பார்த்தோம்னா 1898 பார்த்தோம்னா நிறுவியிருப்பாரு. எங்கன்னா மெட்ராஸில். அதாவது புத்திஸ்ட் ரிலிஜனோட பிலாசபி இதெல்லாமே வந்து அது மூலிமா அவர் பரப்புவார். ஸோ 1898 சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு அயோத்திதாச பண்டிதர் தான். ஓகே இது பார்த்தோம்னா எந்தெந்த சமாஜ் பார்த்தோம்னா எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிரார்த்தனா சமாஜ் எப்போன்னு பார்த்தோம்னா 1867 ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு விடோ மேரேஜ் அசோசியேஷன் பார்த்தோம்னா 1861லையும் பூனா சர்வஜனிக் சபா அது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1870லையும் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை பார்த்தோம்னா 1884 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரார்த்தனா சமாஜ் பார்த்தோம்னா டாக்டர் ஆத்மராம் பாண்டுராங் பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் ஸ்டார்ட் பண்ணத்தான் இது கீழே இருக்க மூணுமே விடோ மேரேஜ் அசோசியேஷன், பூனா சர்வஜனிக் சபா, நெக்ஸ்ட் மாதிரி டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி இது 4மே வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். டாக்டர் ஆத்மராம் பாண்டுராங் அப்படின்றவங்க. ஸோ இதை பிரார்த்தனா சமாஜ் பார்த்தோம்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1867 பாம்பேல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் பிரம்ம சமாஜ் மாதிரி தான். நெக்ஸ்ட் விடோ மேரேஜ் அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண பார்த்தோம்னா 1861லையும், பூனா சர்வஜனிக் சபா பார்த்தோம்னா 1870லையும், டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி பார்த்தோம்னா 1884லையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது அவரோட டாப்பிக்கில் பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக அப்படி லைனாக அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேராகிராஃப்லேருந்து இது ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரார்த்தனா சமாஜ் பார்த்தோம்னா 1867, அதே மாதிரி விடோ மேரேஜ் அசோசியேஷன் 1861, பூனா சர்வஜனிக் சபா பார்த்தோம்னா 1870, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி பார்த்தோம்னா 1884 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தோம்னா
20th ஆகஸ்ட் 1828 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனா சபா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மராங் பண்டித் டாக்டர் ஆத்மராங் பாண்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து சாரதா சதன் அப்படின்றது கடைசி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆரிய சமாஜ் தான் வருவாங்க. ஆரிய சமாஜை வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் தான் வந்து ஆரிய சமாஜ் வந்து இது பண்ணுவார் 1875. அதுக்கு அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா சாரதா சதன் அப்படின்ற ஒரு இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரார்த்தனா சமாஜ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆரிய சமாஜ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சாரதா சதன். ஸோ அப்படின்போது 1 2 4 3. வசிஷ்ட புத்திர பழுமையி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிங்கு தான் வந்து வசிஷ்ட புத்திர பழுமையி அப்படின்னு புழுமாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கிங்கு தான் வந்து அப்படின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஓகே, டேஸ் எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் இன் தொண்டை மண்டலம் யாருன்னு பார்த்தோம்னா பல்லவஸ் தான். ஓகே, தொண்டை மண்டலத்தில் அவங்களோட கிங்டம் வந்து இது பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றி செய்திகளை எந்த செப்பேடில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கரந்தை செப்பேடில் கரந்தை காப்பர் பிளேட்ஸில் வந்து அவங்க ராஜேந்திர சோழனோட இலங்கை படையெடுப்பு பற்றி செய்திகளை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் ஐநூற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த ஐநூற்றுவர் அப்படின்ற யாரை குறிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வணிகர் சங்கத்தை, மெர்ச்சன்ட் கில்டை தான் வந்து ஐநூற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு 8th to 13th centuryக்குள்ளார ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. The Swadeshi Steam Navigation Company was registered in the year. எந்த இயர் பார்த்தோம்னா வவுசியால October 16, 1906. 16 1906 பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. Who among the following founded Indian social reformer in 1890 பார்த்தோம்னா K.N. நடராஜன். 1890 பார்த்தோம்னா இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் பார்த்தோம்னா K.N. நடராஜன். 1890 K.N. நடராஜன். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு பாரதிதாசனை புகழ்ந்தது நாமக்கல் கவிஞர். ஸோ இப்படி யாரை இது பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். பிரபந்தமாலை. ஓகே, பிரபந்தமாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா 11ஆம் திருமுறை. இந்த 11ஆம் திருமுறை தான் வந்து பிரபந்தமாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் சொல்றாரு பார்த்தோம்னா அரண் வலியுறுத்தல். அதுலதான் பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இது எல்லாமே இடம் கொடுக்காமல் வாழ்வது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருவள்ளுவர். நெக்ஸ்ட் ஒரு திருக்குறள் கொடுத்த 2 விட்டுருக்காங்க. இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க. எவை இரண்டை வந்து திருவள்ளுவர் வந்து கண்கள் சொல்லி சொல்றான்னு பார்த்தோம்னா ஒற்றும் நீதி நூறுமா, ஸ்பை அண்ட் புக் ஆஃப் ஜஸ்டிஸ் இது 2 தான் வந்து மன்னவனுக்கு கண்ணா. ஓகே, தெற்றென்க மன்னவன் கண், இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். ஸோ மன்னவனுக்கு 2 கண்ணா இருக்குது, ஸ்பையும் புக் ஆஃப் நீதி நூலும் 2 தான் வந்து அவருக்கு கண் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு சொல்றாங்க, கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்றாங்க. ஓகே, திருக்குறளானது பார்த்தீங்கன்னா இல்லறத்தையும் மகளிரோட கற்புத்திறத்தையும் வந்து சிறப்பித்து பேசுதான். ஆனால் இது மனு தர்மத்தைப்படி புறமானவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர்னா அகிலன். வேங்கையின் மைந்தன். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பொருள் அரும்பெரும் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் திருவெம்பாவை. பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் எதுன்னு பார்த்தோம்னா சேரல் தான். 1 to 10 வரைக்கும் பாடியிருப்பாங்க இல்லையா, 10 ஃபர்ஸ்ட் 10 கடைசி 10 கிடைச்சிருக்காது. The urn burial site of Adichanal was discovered by ஜகோர் அப்படின்றவர் தான் வந்து ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்தெடுத்து வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தா ஜகோர். ஓகே, டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றதுன்னா கேசவ சந்திரசேன் தான் வந்து என்ன பண்ணுவார்னா 1872 பார்த்தோம்னா பூர்வீக திருமண சட்டத்தை வந்து அரசு அவரோட முயற்சியால தான் இது பண்ணிக்கும். நேட்டிவ் மேரேஜ் அசோசியேஷன் ஆக்ட் எப்போ பார்த்தோம்னா 1872 தான் வந்து நடந்திருக்கும். ஆயிரத்தி 1895 ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையில் தலைமை பொறியாளர் யாருன்னு பார்த்தோம்னா கர்னல் ஜான் பென்னிக்விக். ஸோ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 1895 அப்படின்றது முக்கியம், முல்லை பெரியார் என்ற அணைன்றது முக்கியம், அதே மாதிரி கர்னல் ஜான் பென்னிக்விக் அப்படின்றது முக்கியம். 1895 முல்லை பெரியார் அணை, ஜான் பென்னிக்விக்.
ராஜாராம் மோகன் ராய் வாஸ் ஸ்ட்ரிக்ட் பிலீவர் ஆஃப் மோனோத்தைசம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து கடவுள்ன்றது ஒருத்தர் அப்படின்றத நம்புறதுல ரொம்ப ஒரு தீவிர கொள்கையா இருந்தார். அது ஓரிரை கொள்கைங்க. இதுல வந்து மேட்ச் கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா ஸ்டார்ட் பண்ணது லோக்மானிய பாலகங்காதர் திலக். ஸ்வதேசி சங்கம் பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதி. அதேமாதிரி சுதேசி டீம் பார்த்தோம்னா விஓசி. நெக்ஸ்ட் ஸ்வதேச பண்டக சமிதி பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியன் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா 1, 2, 3 கரெக்டு, 4 வந்து தப்பு. ஹூ ஸ்டார்டட் த ஜார்னல் நேம்லி மாலைமணி. மாலைமணி பத்திரிகை ஆரம்பிச்சது யாரு? நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அண்ணாதுரை அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இது வைத்தியநாத ஐயர் பார்த்தோம்னா ஆலய நுழைவு. வைத்தியநாத ஐயர் பார்த்தோம்னா டெம்பிள் என்ட்ரிக்கு எகேன்ஸ்டாக பண்ணவர். ருக்மணி லக்ஷ்மி தேவி நமக்கு தெரியும், அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கு கொண்டு ஃபர்ஸ்ட் உப்பு எடுத்தவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு சிறப்பு இருக்குது, இவர் வந்து துணை சபாநாயகராகவும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிரகாசம் பார்த்தோம்னா, பிரகாசம்ன்றது ஆந்திர கேசரி, லைன் ஆஃப் ஆந்திரா, அவர் ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரதராஜலு நாயுடு அப்படின்ற பார்த்தோன்னா மதுரை ஹார்ட் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கில் வந்து இதை பங்கு கொண்டு வரதான் இந்த வரதராஜலு நாயுடு. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளருடன் தொடர்பு கொண்டிருந்தார் என சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா மார்கரெட் நோபல்ஸ். கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எதுன்னு பார்த்தோம்னா பீகாக் ஃபெதர், மயில் தொகை, யானை தந்தம், எலிஃபென்ட் ஐவரி, பர்ஃப்யூம்ஸ், வாசனை பொருட்கள் இதை தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் லக்ஸரியான ஐட்டம்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அரிசி இஞ்சிலாம் வந்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி திப்பிலி, இஞ்சி திப்பிலி, ஓகே, இஞ்சி திப்பிலி அரிசி அது வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சுக்கும். யாருக்குன்னா சாலமனுக்கு. இது ஃபர்ஸ்ட் இது உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது. அன்பு அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது திருக்குறள். வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளில் களஞ்சியமாக அமையும் திருக்குறளில் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் பார்த்தோம்னா பொருட்பால் தான். ஸோ பொருட்பாலில் தான் அரசியல் பொருளாதாரம் சமுதாய சிந்தனைகள் வந்து அந்த இயல்கள் தான் வரும். ஸோ அப்படின்னு நமக்கு நல்லாவே இது கண்டுபிடிச்சிக்கலாம். பண்டைய பாறைய ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ் ஆஃப் ஃபவுண்ட் த பிளேஸ் பார்த்தோம்னா மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, அதே மாதிரி சிறுமலை. இது 4மே அந்த ராக் பெயிண்டிங் வந்து கிடைச்சிருக்கு. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளில் பிரதிநிதி யாருன்னு பார்த்தா சரோஜினி நாயுடு. அவங்க மட்டும் தான் போயிருப்பாங்க. 1931 ஒரு லேடி இதாக பெண்களோட அமைப்புக்கு பிரதிநிதி அவங்க போயிருப்பாங்க, சரோஜினி நாயுடு. நேரோட சிஸ்டர். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் பார்த்தோம்னா இந்தியா தான். இந்தியா அப்படின்ற செய்தித்தாளில் தான் யார் பார்த்தோம்னா பாரதியார். தேவப்படையின் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றின்படி ராமாயணம் செய்த மூவர் பார்த்தோம்னா வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர் அப்படின்றவங்க சொல்றாங்க. ஓகே, தேவப்படையின் இக்கதை செய்தவர் வந்து மூவர் 3 பேர் இருப்பாங்க. வால்மீகி பார்த்தோம்னா இதில் சான்ஸ்கிரிட்லேயும், வசிஷ்டர் பெர்ஷியன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போதாயனர் அப்படின்ற ஒருத்தரும் எழுதியிருப்பாங்க. ஸோ வசிஷ்டர் செய்தது வசிஷ்டர் ராமாயணம் கரெக்டாக, போதாயனர் செய்தது போதாயன ராமாயணம்னு. வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது பார்த்தோம்னா அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஸோ இது 4மே கரெக்ட் தான். நுண்ணிய நூற்பல கற்பின் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஊழ் அப்படின்றதுல தான் நுண்ணிய நூற்பல கற்பின் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார். அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்துக்கு பெற திட்டம் வைத்திருந்தார். ஸோ ஏ மட்டும் தான் சரி, ஆர் வந்து தப்பு. ஸோ சுயமரியாதை பொது உடைமை கட்சி ஆரம்பித்தார். வித்தியாசம் பார்க்கணும், சுயமரியாதை கட்சி வேற, சுயமரியாதை பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேற. ஸோ ஆரம்பிச்சது ஜீவானந்தம். ஓகே, முந்தைய இருந்த நட்டோர் கொடுப்பினும் நஞ்சு முன்ப நனிநாகரிகர் கரெக்டா. நீரின்மையா உலகம் போல காதல், நீரின்மையா உலகம் போல காதல், அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் கற்பின் மெல்லியல், சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில், பிரிவு அச்சம். ஸோ எது லாஸ்ட் லைன் அந்த கண்டினியூஷனோட வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து முந்தைய இருந்து நட்டினில் வரும், நட்டோர் கொடுப்பினும் நஞ்சுன்ப நனிநாகர் இது தெரிஞ்சாலே தடிச்சிக்கலாம். ஸோ வேற அடுத்தது பார்த்துக்கலாம். நீரின்றமையா உலகம் போல அப்படின்னு சொல்லிட்டு காதல் பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும், இதெல்லாம் திருக்குறள் தான், திருக்குறள் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் தான் கற்பின் மெல்லியல், காதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவின் பிரிவு அச்சம் பற்றி சொல்லுது. பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள்
உள்ளுவரை மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்றாங்க. ஸோ இதை பாடியது பார்த்தீங்கன்னா பே. சுந்தரனார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சாதியினருக்கும் பொது நூல் வந்து திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை அப்படின்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியாது. இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பொருத்தமான இது பார்த்தோம்னா 4 மட்டும் தான். இந்த இது பாடினது பார்த்தோம்னா மனோன்மணியம் அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்திணி ஞாலத்து வாழ்வோருக்கு எல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே. ஸோ இது வந்து புறநாறுலையும் இருக்குது, அதே மாதிரி மணிமேகலையும் இருக்குது. முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவல்ல செவ்வாய்த்தான் தித்தி திக்குமோ. இதை பானது யான்னு பார்த்தோன்னா ஆண்டாள். நாச்சியார் திருவாய்மொழியில் பாடிப்பாங்க. ஸோ தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கின்ற வரை வள்ளுவர் யாரோட இது பண்ணுறாங்க பார்த்தோன்னா கற்புக்கரசி. தன்னிலை தவறாமல் மற்றவங்கள காத்துட்டு வாழ்றவங்க தான் கற்புக்கரசி அப்படின்றாங்க. ஸோ தந்தை மகன் காற்றும் நன்றி என்ற திருக்குறள் எதனை குறிப்பிடுறது பார்த்தோன்னா அவையத்து முந்திருப்பு செயல். தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்பு செயல் அப்படின்னு தான் முடியும். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது பார்த்தோம்னா அழுக்காறு. அதாவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் அவங்க கிட்ட அவங்கள பார்த்து ஒரு இது மாதிரி பண்ணுவோம் இல்லையா, சரி நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்றது தான் எண்ணி அழுக்காறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அது இருந்துச்சுன்னா செல்வத்தை அழித்து ஒரு தீய வழியில் வந்து செலுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல் இசைப்பட வாழ்தல். உயிருக்கு ஊதியம் பார்த்தோம்னா ஈதலும் இசைப்பட வாழ்தல். குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தணும்னா பொருள் உடையவர் செய்யும் செயல். குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் என்ற ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தல ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி வெல்தி சாரி பொருளுடையார் செய்யும் செயல் தான் வந்து சொல்லியிருக்காரு. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதோட ஒப்பிடுகிறார் பார்த்தா பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நைட்டு தூங்கிட்டு காலைல உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லுவோம். ஸோ அப்படிங்கும் போது ஒரு பிறப்பு மாதிரி தான் சொல்றாரு காலைல முடிச்சு இது பண்றது. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாதத்தின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சக்கரவர்த்தி. சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஆசிரியராக சக்கரவர்த்தியில் தான் வந்து செய்வார். சுதேசமித்திர சுப்பிரமணியம் ஆரம்பிச்சது ஹிந்து அவர் ஆரம்பிச்சது தான். யங் இந்தியா ஐ திங்க் மகாத்மா காந்தின்னு நினைக்கிறேன். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். பி. ரங்கையா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பி. ரங்கையா. ஜார்ஜ் ஜோசப் வாஸ் பிளேட் லீடிங் ரோல் இன் ஆர்கனைசிங் ஹோம் ரூல் லீக் இன் மதுரை. ரோசாப்பூ துரைன்வாங்க இல்லையா, அவர் தான் ஜார்ஜ் ஜோசப். ஸோ அவர் தான் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை இருப்பது முக்கிய பங்காக இருந்திருப்பார். அதுவும் கரெக்டாக. யாக்கூப் ஹசன் ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக் பார்த்தோம்னா யாக்கூப் ஹசன் தான். ஸோ ஆன்டி லீக் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா சேலமில் தான் நடக்கும் ஃபர்ஸ்ட். இந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தப்பட்டது. அதுவும் கரெக்ட் தான். ஸோ அஞ்சலையம்மாள் வந்து தமிழகத்தில் எந்த பகுதி சேர்ந்து பார்த்தீங்கன்னா கடலூர் சேர்ந்தது அஞ்சலையம்மாள். தக்கான கல்விக் கழகம் டெக்கான் எஜுகேஷன் இது வந்து என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றது தான் எம்ஜி ராணடே தான் அந்த டெக்கான் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக முன்னெடுத்து போவார். தக்கான கல்விக் கழகத்தை எம்ஜி ராணடே. ஓகே, நெக்ஸ்ட் அலிகார் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம்னா சையத் அகமது கான். நெக்ஸ்ட்டு அகமதியா மூமெண்ட் அப்படின்றத பார்த்தோன்னா மிர்சா குலாம் அகமது அவர். நெக்ஸ்ட் தியோபான் மூமெண்ட் அதை ஆரம்பிச்சது பார்த்தோன்னா முகமது காசிம் நானோட்டவி அப்படின்றவரும் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி முகமது காசிம் மனோட்டவி அப்படின்றவர் ரசீத் அகமது கங்கோத்ரி 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த தியோபான் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நவாத் அலி உல்லாமா அப்படின்றது சிப்லி நுமானி அப்படி தலைகளாக வருது. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவுக்கு முதல் முறையாக சட்டமேலவை தேர்ந்தெடுத்தவர் பார்த்தோம்னா எம்சி ராஜா. அவர் தான் வந்து மயிலை சின்னதுரை ராஜான்னு சொல்லுவாங்க. இதே அந்த கொஸ்டின் கேட்குறாங்க, எம்சி ராஜாவோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு. மயிலை சின்னதுரை ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதலாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றி சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும்னு பார்த்தோம்னா ஃபீமேல் எஜுகேஷன். ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகராகவே ஃபீமேல் பெண் கல்வி பற்றி தான் அவர் அதிகமாக இது பண்ணியிருப்பார். மலாலா தெரியும் நம்மளுக்கு, எஜுகேஷனுக்காக பாகிஸ்தானில் ரொம்ப ஒரு இது பண்ணியிருப்பாங்க போராடி. அதில் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸும் அவங்க வாங்கியிருப்பாங்க மலாலா அப்படின்ற பொண்ணு. ஸோ கீழடி தளம் எந்த நாட்டில் நிறுவப்பட்டது பார்த்தோம்னா பிப்ரவரி 2017 வந்து நிறுவப்பட்டது. பிப்ரவரி 2017.
ஸோ டேஸ் லான்ச் கொரில்லா அட்டாக்ஸ் ஆன் பிரிட்டிஷ் அட் ஓடாநிலை பார்த்தோம்னா தீரன் சின்னமலை தான் திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் அதே இடத்துல பார்த்தோன்னா ஓடாநிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு ஒரு கோட்டையை எழுப்பி அங்கேருந்து கொரில்லா அட்டாக்ஸ்க்கு வந்து ஃபேமஸ் ஆன ஆள் அந்த டைமில். அதாவது சிவாஜி மரத்தில் இருக்க சிவாஜிக்கு முன்னாடி அவர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் தீரன் சின்னமலை. பாரதியார் வாஸ் டைட் இன் 1921. அவரோட இறந்த நாள் கேட்குறாங்க. ஸோ அவரோட டைம் லைன் பார்த்துக்கணும். ராஜாஜி பதவி விலக காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா குலக்கல்வி திட்டம் தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இஷ்யூட் பை மருது பிரதர்ஸ். ஓகே, அது நமக்கு 18 இருக்கும்ல. ஸோ இரும்பு கடலை எதை இது பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 10 தான் இரும்பு கடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக்க கீழ்காணப்பட்டு எது வரலாற்று பின்னத்தில் அமையாத பார்த்தோம்னா சுந்தரி அப்படின்றது தான் இல்லை. மற்றபடி சிவகாமியின் சம்மதம், யவனராணி, செம்பியன் செல்வி இது எல்லாமே பார்த்தோம்னா வரலாற்று புதினத்தில் வந்து அமைஞ்ச ஒரு நாவல் வகையை சேர்ந்தது. சுந்தரி மட்டும்தான் அதில் சேராது. சேக்கில் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என கூப்பிடுறது திருஞான சம்பந்தர். அதை வச்சு தான் வந்து பெரிய புராணங்களாக இயற்றியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1967 ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது வந்து அண்ணாதுரை. ஹிந்து மேரேஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் இன்ட்ரடியூஸ்டு இந்த இயர் 1967 பை அண்ணாதுரை. டியூரிங் 1962 எலெக்ஷன் இன் விச் கான்ஸ்டியூன்சி அண்ணா வாஸ் டிஃபீட்டட். எந்த இதில் பார்த்தோன்னா தோல்வி அடைஞ்ச பார்த்தோன்னா காஞ்சிபுரம் 1962. ஸோ சில்ஃப் சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தோன்னா 1916 வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. 1944 திராவிட கழகம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது பெரியார் இது செல்ஃப் ஓகே ரைட். பெரியார் ஆர்கனைஸ் த சூப்பர்ஸ்டிஷன் எராடிகேஷன் கான்ஃபரன்ஸ் சேலம் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1871. பெரியார் வந்து ஈவே ராமசாமி பார்த்தோம்னா சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்துவார். எப்போன்னு பார்த்தோம்னா 1971. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றலுடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என பட்டம் வழங்கப்பட்டது. பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா எட்டயபுர ராஜா தான் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிச்சுனாவே மீது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இனி புறநானூறு பாடலில் இது தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி கொடுத்துருப்பாங்க யார் எந்தெந்த ஏஜில் எந்த அளவுக்கு சின்ன ஏஜாக இருந்தாலுமே பெரிய அளவுக்கு இது பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இருக்கும். நிறைய இடத்துலையுமே இருக்குது. சோசியல் சயின்ஸில் கூட இருக்குது. உலகின் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பதுன்னா பைபிளுக்கு அப்புறம் திருக்குறள் தான் அதிகமாக மொழிபெயர்க்கலாம். 107 லாங்குவேஜில். இன் விச் லிட்ரேச்சர் டஸ் த வேர்ட் குடும்பம். ஓகே, அதுதான் குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் பார்த்தோன்னா திருக்குறள் தான். ஸோ இது வந்து தமிழில் வந்து இருக்குது. இது ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த வேர்ட்ஸ் பார்த்தோம்னா எதில் ஃபஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது அழகாக அடிச்சு விட்டலாம். ஸோ குடும்பன்றது தான் திருக்குறள் தான் ஃபஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அந்தனர் என்போர் அறவேர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். இதோட பொருள் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பு இருக்கும். பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தானா இல்லையா என்பது அதன் ஆய்விற்குரியதாம். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர் குலத்தினானவன் என்பதும் அது கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தினாகிவிடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிவாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த குறளோட மீனிங் வந்து தப்பு, பொருளும் தப்பு, பொருத்தம் பண்றது மற்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தன என்போர் அறவே மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். ஸோ அதுக்கு அர்த்தம் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Who kindled the spirit of patriotism through the play? கதரின் வெற்றி நாடகம் மூலமாக தேசிய உணவை தூண்டிய யாருன்னு பார்த்தோம்னா தேப்போ கிருஷ்ணசாமி. ஸோ கதரின் வெற்றி அப்படின்ற நாடகத்தின் மூலம் தேசிய உணவை தூண்டிய பார்த்தோம்னா தேப்போ கிருஷ்ணசாமி. நெக்ஸ்ட் பிங்களந்தை பிங்கள முனிவரால் ஏற்றப்பட்டது. கரெக்டு தான். பிங்கள முனிவர் இஸ் சன் ஆஃப் திவாகர முதல்வர். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ திவாகர முதல்வரோட பையன் தான் பிங்கள முனிவர். ஸோ அந்த பிங்கள முனிவர் இயற்றியது தான் பார்த்தோம்னா பிங்களந்தை. ரெண்டுமே சரி தான். How many chapters and sections does தொல்காப்பியம்? தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்களும் இயல்களும் கொண்டதுன்னா 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது தான் தொல்காப்பியம். 3 27. பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும் அப்படின்றாங்க. அதுமாதிரி பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, பாலைன்றது ஒரு குடியிருக்கத்தக்க நிலம் உண்மைதான். பட் வந்து அவங்க வந்து விலங்குகள் எல்லாம் வளர்க்கல. திருடுறது, அந்த திணை இதில் இருக்கும். யார் என்ன தொழில் செஞ்சாங்க, ஸோ அதில் பார்த்தா நல்லா தெரியும். திருடுறது, சூறையாடுறது, இந்த மாதிரி இதை தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 2வது தப்பு. நீதி கட்சியை பொறுத்த மட்டும் எந்த கூற்று எல்லாம் சரியானவை. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரி அப்படின்றாங்க. இட்ஸ் நாட் டு டூ அவே வித் கரப்ஷன் ரிலீஜியஸ். நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்படுறது. கரெக்ட், அது கரெக்டு. அதே மாதிரி பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகை தொடக்க கல்வியை நீட்டிட்டது, இதுவும் கரெக்டு. சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கியது அப்படின்னா அது கிடையாது. ஸோ அதெல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. மேக்ஸிமம் அதாவது
திராவிடர் அவங்களுக்காக போராடினது இந்த மாதிரி இதில் பண்ணாங்க. பெண்களுக்கான ஒரு முன்னேற்றம். ஸோ இப்படியாக வந்து போராடினாங்க அவங்க எல்லாமே. ஸோ அதாவது பெண்களுக்கான முன்னேற்றம் கூட வந்து மேக்ஸிமம் அது வந்து பெரியார் தான் வருவார். இது பார்த்தோம்னா மேக்ஸிமம் அந்த சில்ஃப் ஆரம்பிச்சு தான் நெக்ஸ்ட் நீதிக்கட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தோம்னா ஃபுல்லாகவே திராவிடர் கழகத்துக்கு மாணவர்களுக்கு பார்த்தோம்னா கல்வி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய மானியம் இந்த மாதிரிலாம் பார்த்தா அவங்க வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1, 2 மட்டும் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்து அவங்க அதை கண்டுக்கூட கிடையாது. ஓகே, நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூல் பார்த்தோம்னா தீன்பந்து மித்ரா அப்படின்ற ஒருத்தங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதாவது நியூஸ் பேப்பர் ஹிந்து பேட்ரியாட் அப்படின்ற நியூஸ் பேப்பரில் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த இண்டிகோ பிளான்டர்ஸோட எதிர்ப்பு இது, அதாவது அவங்கள வந்து இது பண்ணிப்பாங்களே, அப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்களே, அதை பற்றி கொண்டு வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ கல்கத்தாவில் இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் வந்து அது ஃபஸ்ட்டு எழுதுவாங்க. ஸோ அதே டைமில் பார்த்தோன்னா 1860 அந்த வாக்கில் பார்த்தோன்னா தினபந்து மித்ரா அப்படின்றவங்க தான் நீல் தர்பான் அப்படின்ற கதையை பெங்காலியில் எழுதி அதை வந்து இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ்க்கு தொடர்பாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நீல் தர்பான் அப்படின்ற இதை எழுதுனது போர்ட்ரே பண்ணது என்னன்னு பார்த்தோம்னா சித்திரிக்கு நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா தினபந்து மித்ரா தான் பெங்காலியில் வந்து எழுதியிருப்பாங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் சொன்னதுன்னா அவையார் தான். ஓகே, கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக கூறுறது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன தப்புன்னு பார்க்கலாம். குமரகுருவர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டிலே என்று திருமலிசை ஆழ்வாரை புகழ்கின்றார்ன்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சிறந்த அடக்கமியால் சடகோபர் அப்படின்ற இது அழைக்கப்பட்டார் அப்படின்றது கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குலசேக ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரை போல கண்ணின் நுண்சிரத்தாம்பு அப்படின்ற பாடலை வந்து நம்மாழ்வார்கள் வந்து பாடிக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிறுத்துக. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வித்து இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பல் மிச்சல் மிசைவான் புலம். நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் இஸ் கால் இந்தியாஸ் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்வாங்க. உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த வீரராக இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்கள இந்தியாஸோட ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்டாக தான். திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா காத்தா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். விமன்ஸ் லிபரேஷன் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எஸ், கரெக்ட். அதே மாதிரி பெண்கள் தங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியதுன்னு பார்த்தோம்னா மூமெண்ட் ப்ரொவைட் ஸ்பேஸ் ஃபார் விமன் டு ஷேர் தர் ஐடியாஸ். ரெண்டுமே கரெக்ட் தான். அதே மாதிரி கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஹூஸ் ஆத்தர் ஆஃப் ஆசாரக்கோவை பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளினார். ஒரு கீழ்கணக்கு நூல்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ பிள்ளைத்தமிழ் பருவங்களில் அம்மானை பருவத்திற்குரிய காலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிள்ளைத்தமிழில் 10 பருவங்கள் வரும். அதில் பார்த்தோன்னா அம்மானை பருவத்திற்குரிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பருவத்திற்கு காலம் பார்த்தோன்னா 19 20 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாஞ்சிநாதன் வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ரேடிக்கல் குரூப் கால்ட் பாரத மாதா குழு. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் தான் பாரத மாதா குழு. அதுவும் கரெக்ட். பாரத மாதா குழு தான் வருவார். ஸோ வாட் இஸ் கம்பேர்ட் டு த ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்பீக்கிங் வித்வுட் நாலேஜ் இன் எ ஸ்காலர்ஸ் மீன்ஸ் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையின் பேசுவதை வள்ளுவர் எதனை ஒப்புகிறார் பார்த்தோன்னா அரங்கின்றி வட்டாடுதல் பிளேயிங் டைஸ் வித்தவுட் ஏ போட்டுறாங்க. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் பார்த்தோம்னா அரங்கின்றி வட்டாடுதல் அப்படின்றதோட கம்பேர் பண்ணுறாரு. கனியிருப்ப காய்ந்தவற்று இதில் பார்த்தோன்னா காய் அப்படின்ற வள்ளுவர் வந்து எதை சொல்கிறாங்க கடுஞ்சொல். ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட இதாக தான் இருக்கும். பொருளற்ற சொல் இதெல்லாம். ஸோ பட் கடுஞ்சொல் தான் வந்து கசப்பாக்கல காய் மாதிரி. வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? உண்மையை பேசுபவர் தான் உலகத்தோட மனங்களில் வாழ்பவர். கலவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிட்டார் பார்த்தோம்னா அளவு இறந்து ஆவது போல கெடும் அப்படின்றாங்க. ரிசல்ட், அதாவது ஒரு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்காம எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருடுற அந்த பொருள். அருளோடு அன்போடு வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் கேட்குறத பார்த்தோம்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். புரள விடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிறப்பொருக்கும் தன்மையை வள்ளுவர் எதனை குறிப்பிட்டார் பார்த்தோம்னா பற்றற்ற நிலை. அதாவது ஒரு பற்றற்ற நிலை ஏற்படுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வள்ளுவர். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் பார்த்தோம்னா பையம்பள்ளி. நியூ ஸ்டோன் ஏஜ், அதாவது நியோலித்திக்னு சொல்லுவாங்க. நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த நியோலித்திக் கல்ச்சர் வந்து பையம்பள்ளியில் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். ரகசியவழி என்ற ஆங்கில கதையை தழுவி ஏற்றப்பட்ட தமிழ் நாடகம் தான் மனோமயம். சுந்தரநாத் எழுதினது. ஸோ நெக்ஸ்ட் தவறான குற்றை தேர்வு செய்க. வேலு நாச்சியார் வாஸ் த டாட்டர் ஆஃப் செல்லமுத்து சேதுபதி, த ராஜா ஆஃப் ராமநாதபுரம். கரெக்டு. பக்கோடா வாஸ் கோல் கைன் ஆஃப் விஜயநகர் டிசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா
மருது சகோதரர்கள் 1801 பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி போயிருக்கு வெளியிட்டனர். அதே மாதிரி 16 மே 1761 பார்த்தா புலிதேவர் முக்கியமான 3 கோட்டையை வந்து நெற்கட்டும் சேவல், ராமநாதபுரம், சாத்துக்கியம், மிளகண்டலா, மருதுவர்தஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் எது எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. பக்கோடா வாசை கோல் கைன் ஆஃப் விஜயநகர் டிசன்ட்னாங்க, அது தப்பு. அதே மாதிரி ஃபோர்த்து புலிதேவரோட 3 மேஜர் ஃபோர்ட்ஸ் வந்து 1764 தான் அவர் கைக்கு வரும் திரும்ப. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 2-4 வந்து தப்பு. இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படர் பிரிவினை தலைமை தாங்கியவர் பார்த்தோன்னா டாக்டர் லக்ஷ்மி. INA அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்தியன் நேஷனல் ஆர்மியில். ஸோ அதில் வந்து பெண்கள் பிரிவுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஜான்சி ராணி பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு தலைமை தாங்கியவர் பார்த்தோம்னா டாக்டர் லக்ஷ்மி அப்படின்னா. ஸோ லக்ஷ்மி ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபுல் நேம். ஸோ அந்த லக்ஷ்மி இந்த லக்ஷ்மி வச்சு நான் வச்சுக்கணும். ஹூ எஸ்டாப்ளிஷ் த சத்திய தர்ம சாலை வடலூர். ஸோ வடலூரில் சத்திய தர்ம சாலையை ஏற்படுத்தி பார்த்தோம்னா ராமலிங்க அடிகள். So staff selection board was established by Justice Party government for the selection of government officials in 1924. So 1924 பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த சம்திங் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஸ்டாஃப் சர்வீஸ் செலெக்ஷன் கமிஷனும் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924 ஜஸ்டிஸ் பார்ட்டி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் எது வந்து சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி டெடிகேட்டட் ஹெர்செல்ஃப் ஃபார் காஸ் ஆஃப் அபாலிஷிங் திஸ் ப்ராக்டிஸ். இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இன் இந்தியா, அதுவும் கரெக்டு. அவர் வந்து 1945 மசோதை வந்து முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் தான் கரெக்டு தேவதாசி முறையை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பார்த்தோம்னா முத்துலட்சுமி அம்மையார் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து தேவதாசி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதுபடி பார்த்தோம்னா 1947 பார்த்தோம்னா மெட்ராஸ் தேவதாசி ப்ரிவென்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்துருவாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷன் ஆஃப் 1947 சொல்லிட்டு எனாக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். பட் இவங்க எப்போ பாஸ் பண்ணி இன்ட்ரடக்ஷன் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1930 பண்ணிப்பாங்க. அந்த தேவதாசி வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்காக அந்த பொட்டுக்கட்டு செரிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா 5 வருஷம் வந்து இப்போ சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க. பட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணி நடத்த இது வந்து ஒரு ஆக்டாக வந்திருக்கும். 1930 வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ப்ரப்போஸ் பில் 1945 போட்டிருக்கு, அதுவும் தப்பு. 1930 வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 15 வருஷம் கழிச்சு 47 தான் அந்த ஆக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இது நம்ம பார்த்தோம். பிரம்ம சமாஜ் பார்த்தோம்னா ராஜா ராம் மோகன் ராய். SNDP அப்படின்றது ஸ்ரீ நாராயணகுரு. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நடேஷன் ஆரம்பிச்சது தான். நெக்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படி நல்லாவே தெரியும், ஈவே ராமசாமி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் அடாப்ஷன் ஆஃப் நியூ மாடல்ஸ். அதாவது புதினவற்றை வந்து ஏற்றுக்கொள்றது தான் ரெவல்யூஷனோட முக்கியமான ஒரு ஃபோக்கஸ், கவனம் செலுத்ததாக இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே இருந்தது வந்து நடைமுறையை வந்து ஏற்றுக்கொள்றது பேர் வந்து ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டோட இது கிடையாது. ஸோ அதே மாதிரி திருப்பி அனுப்புறதும் கிடையாது, கலாச்சாரத்தை வந்து மாதிரி ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து கால்டுவெல். திருநெல்வேலி சரித்திரம் வந்து இங்கிலீஷில் பண்ணவர் பார்த்தோம்னா கால்டுவெல். Which are the following statements are true about Kattabomman? So okay, இது நம்ம இதில் பார்த்துட்டோம். Who was the founder of காஞ்சி மகிழா பரிஷத் in காஞ்சிபுரம்? காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவிய திருமதி பார்வதி தேவி. Which are the following is not related to Palani conspiracy? ஓகே, புரட்சியாளர் வந்து கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தார். அதேமாதிரி கர்னல் கே மக்கலிஸ்டர் போர்ப்படை தாக்குதலை தொடங்கினார். ஓகே, கானி ஜான் கான் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார், அதுவும் கரெக்டு. பட் வந்து பழனி சதியாலோசனையில் ராணி லக்ஷ்மிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றிருந்தாங்க. ஸோ ராணி லக்ஷ்மிபாய் பார்த்தோம்னா அவங்க நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்க வந்து இங்கே எதுக்கு பரப்புறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க இந்த காலகட்டம் பார்த்தோம்னா வேலூர் ரிவால்ட்டே நடந்திருக்காது. அப்படின்னும் போது ஸோ அவங்க ராணி லக்ஷ்மிபாய் ஈடுபட்ட ஒரே ஒரு போர் பார்த்தோன்னா கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 மட்டும் தான். ஸோ அப்படின்னும் போது அவங்க இந்த டைம் லைனில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை வச்சு 4 மட்டும் தான் தப்பு அப்படின்றது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பண்டைய கால தமிழர்கள் வணிக தொடர்பு நடவடிக்கை பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மையாண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி பூம்பட்டினம் பார்த்தோம்னா அனுராதபுரம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அது வந்து தப்பு. அதேமாதிரி அல்லங்காடி நாலங்காடி அப்படின்ற 2 வகையான சந்தை இருந்தது மதுரையில் இருந்துச்சு. நம்ம மதுரை காஞ்சியில் பார்த்துருக்கோம், அது கரெக்டு. அதேமாதிரி பழங்கால தமிழரோட யவனக வணிக தொடர்பு கணினாலும் கரெக்டு. ஸோ 2 3 கரெக்டு, 1 மட்டும் தப்பு. நெக்ஸ்ட்டு சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளைக்கொடி பறந்தது என்ற செய்தி கூறுநூல் எதுன்னு பார்த்தோம்னா அகநானூறு.
பின்வருவற்றில் பேராமுனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அவர் எழுத நூல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எழுதாது எது அப்படின்னு சொல்லி தெரியும். திருக்காவலூர் கலம்பகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை, இது எல்லாமே அவர் எழுதினாங்க. சத்தியவேத கீர்த்தனை பார்த்தோம்னா அவர் எழுதுனது கிடையாது. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் அப்படின்றது பார்த்தோன்னா எதை பற்றி எது அப்படின்னு சொல்லி மக்கட்பேர். அதுதான் வந்து மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும் பார்த்தோம்னா மருத்துவ அறிவு. ஸோ ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திரிகடுகம், இது மூணுமே வந்து மருத்துவ இது வகையான ஒரு நூல் தான். ஸோ அப்படின்போது மருத்துவ அறிவு பற்றின இது வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே கணித அறிவு, அறிவியல் அறிவு, வானவியல் அறிவு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்மை குடிக்கு உரியவனை எவைவர் கேட்கலாம், நகை, ஈகை, இன்சொல், இகழாமை, இது மூணு தான் வந்து வாய்மை குடிக்கு உரியவனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. மாதானபங்கி திருவள்ளுவர் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் என்று சொன்னது யாரு? ஔவையார். நெக்ஸ்ட் பின்வருவற்றை பொறுத்தவன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ யார் யார் என்னென்ன இது எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ திருவிக்காவோட இது பார்த்தோன்னா நவசக்தி அவரோட இது. நெக்ஸ்ட் ஈவேரா நமக்கு நாளே தெரியும், குடியரசு அவரோட மெயின் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது குடியரசு. அதே மாதிரி சுப்பிரமணிய ஐயர் வந்து பாம்படம் பார்த்தோன்னா நேஷனல் ஸ்கூல், தேசிய பள்ளி ஏற்பனவர் தான். சாமி வெங்கடாச்சலம் பார்த்தோம்னா சைவ சித்தாந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், வஉசி பார்த்தோம்னா சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஸோ பாரதி தான் வந்து பாலபாரத் அப்படின்னு சொல்லிட்டு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பார்த்தோம்னா சங்கொலி அப்படின்ற நியூஸ் பேப்பர் இது பண்ணியிருப்பாரு. ஸோ கவிமணி தேசிய விநாயகரோட இது தான் அழகம்மை ஆசிரியர் விருத்தார். ஓகே, எத்தனைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை பார்த்தோம்னா உளிஞ்சதிணை வந்து புறநானூற்றில் கிடையாது, மீதி 11மே இருக்கும். எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கு ரோமாபுரிக்கும் இடையே கடல் வாணிகத்தினோட விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அரிக்கமேடு. தமிழகத்துக்கும் ரோமாபுரிக்கும் ஏற்பட்ட கடல் வாணிகத்தை விரிவையும் வளத்தையும் பெருக்கி வைப்பது அரிக்கமேடு. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே என்ற குரலின் வரும் காட்சி புலப்படுத்துவது எதுன்னு பார்த்தோம்னா வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே. அவை வந்து பறந்து போயிடும் இல்லையா, பெருசானது. நெக்ஸ்ட் இதில் எது வந்து கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக அப்படின்னு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அன்பளிப்பு எழுதுனது கு அழகிரிசாமி. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன், யுகசக்தி ஜெயகாந்தன், திருடன் மகன் திருடன் அதெல்லாம் கல்கி. ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபாலநாயக்கன் பாதுகாப்பில் விருப்பாச்சி என்ற இடத்தில் வந்து வாழ்ந்தார். கூலி விழுந்த நேம் ஆஃப் தர்மசேனர். தர்மசேனர் பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யாருன்னா திருநாவுக்கரசு. அவர் இன்னொரு பேர் தான் தர்மசேனர். திருநாவுக்கரசுக்கு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்ற அடி வந்து கொன்றைவேந்தன் வந்து இருக்கு. ஔவையார் எழுதுனா கொன்றைவேந்தன் தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதாவது அந்த ஆலயம் தொழுவது சாலம் இது எல்லாமே கொன்றைவேந்தன் தான் வரும். கீழ்காணவற்றில் எது பாரதியின் கவிதை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவின்றது அவரோட பேர், அவரோட கவிதை கிடையாது. மற்றபடி இந்த கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும், உயிர் பாட்டு எல்லாமே அவர் தான். பட் புரட்சி கவின்றது அவரோட பேரை தவிர கவிதை கிடையாது. தொழிலாளன் என்ற தமிழ் செய்தி வெளியிட்டது பார்த்தோம்னா சிங்காரவேலன். ஸோ சிங்காரவேலன் தான் அந்த மேடை இதெல்லாம் வந்து நடத்த ஒரு காரணம் வந்தார். ஸோ அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் இவங்களை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. அதனால் அவர் வந்து தொழிலாளன் அப்படின்ற ஒரு செய்தித்தாளையும் வெளியிட்டு வந்து எம் சிங்காரவேலன் தான். எது எத்தனை அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிஞ்சி பாட்டு பார்த்தோம்னா 261, முல்லைப்பாட்டு இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் 103, நெடுநல் வாழை பார்த்தோம்னா 188, மலைப்படுகலாம் பார்த்தோம்னா 583. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர், அதாவது தமிழ்ஸ் 1800 years ago அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க, கனகசபை பிள்ளை. ஸோ தமிழ்ஸ் 800 ago, 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் நூல் எழுதுனது கனகசபை பிள்ளை. பொறுத்துக்க. இரட்டையர்கள் வந்து எதில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம், தில்லைக்கலம்பகம் எழுதலாம். இரட்டையர்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்வாங்க. கச்சியப்ப முனிவர் பார்த்தோம்னா தணிகை புராணம் அதை வந்து எழுதியிருப்பாரு. காலமேக புலவர்ன்றவர் வந்து திருவானைக்காவலா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அருணகிரிநாதர் பார்த்தோம்னா கந்தர் அந்தாதி அது வந்து எழுதியிருப்பாரு. ₹1 படியரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் பார்த்தோம்னா மெட்ராஸ், சென்னை மற்றும் கோயம்புத்தூர். ₹1 படியரிசி திட்டம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் மெட்ராஸ் அண்ட் கோயம்புத்தூர். மகாராஜா ஆஃப் ட்ரவன்கோர் issued the temple entry proclamation as a result of வைக்கம் சத்தியாகிரகம். இதை தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். இதெல்லாம் பார்த்தோம்னா வைக்கம் சத்தியாகிரகத்தில். 3வது சுயமரியாதை மாநாடு பார்த்தோம்னா விருதுநகர்ல நடக்கும். அதே மாதிரி நீதி கட்சியோட முதல் மாநாடு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல தான் நடக்கும்.
நெக்ஸ்ட் அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செவிலியால் உண்டு அப்படின்றதுல எது வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அன்புனாவே தாய் தான் அன்பு காட்டுவாங்க. குழந்தை வந்து அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்வம் செவிலித்தாய்னாவே செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. உலக வாழ்க்கையில் இயல்புகளையும் நடைமுறையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி இருந்ததும் பொருட்பால் தான். ஏன்னா அதுதான் பாலிடிக்ஸ் அந்த இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அறம்போல் கூர்மையான அறிவுடையராக இருந்தாலும் மக்கட்பண்பில்லாதவரை திருவள்ளுவர் எதோட இது பண்றப்ப தான் மரம். தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் மெகாசின் யார் எந்த இது பப்ளிஷ் பண்ணுறதுன்னா பாலதீபிகை. ஓகே. தேமாவணி காப்பியத்தின் பாட்டுரை தலைவன் ஜோசப். இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியில் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமைப்பட்டுள்ளதுன்னா அரிக்கமேடு. ஆர்கியாலஜி த்ரூ லிட்ரரி எவிடன்ஸ் கன்ஃபார்ம்ஸ் த presence of Roman factory in the neighborhood of பாண்டிச்சேரி during the 1st century AD. And where was it located? பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு தான் லொக்கேட் ஆயிருக்கு. Name the ruler who gave 16 lakh gold coins to கடையலூர் ருத்ரன் கண்ணா for his poem பட்டினப்பாலை. இது தமிழை பார்த்துக்கலாம். கடையலூர் ருத்ரன் கண்ணனாரின் பட்டினப்பாலை செயலுக்காக லோக்கல் வாங்கின யார் கரிகாலன் தான். புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? சேரர்கள். புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் சேராஸ். அல்லற்பற்று ஆற்றாத அழுது கண்ணீர் என்ன செய்யும்? செல்வத்தை தேய்க்கும். அல்லற்பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் பார்த்தோம்னா செல்வத்தை தேய்க்கும். டெஸ்ட்ராய் த வெல்த். நெக்ஸ்ட் சிறுமஞ்சமலம் அப்படின்றதுனா அரை இலக்கியம். கீழ்கணக்கு நூல்கள்னாவே அரை இலக்கியம். நெக்ஸ்ட் குடும்ப வழக்கு அப்படின்றது பார்த்தோம்னா தற்காலத்தில் பாரதிதாசன் எழுதுனது. சீவக சிந்தாமணி அப்படின்றது பார்த்தோம்னா காப்பிய இலக்கியம். ஐம்பெருங்காப்பியம் ஒன்று. நெக்ஸ்ட் கலித்தொகை அப்படின்றது பார்த்தோம்னா சங்க இலக்கியம். மேற்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதோட ஒப்பிடுகிறதுனா வெள்ளத்தனையை மலர் மாந்தர்த்தம் உள்ளத்தனை உயர்வுன்னு வரும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. மாந்தரின் உள்ளத்து உயர்வு பார்த்தோம்னா வெள்ளத்தனையை மலர் நீட்டம். கீழ்காணும் கூற்றுகளை சரியான தொடர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகல் வெல்லும் கூகையை காக்கை, நெடும் புனலும் வெல்லும் முதலை, பீலிப்பை சாக்காடும் அச்சிடும், காலால் கலரின் நரியடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா எது சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பகல் வெல்லும் கூகையை காக்கைன்றது காலத்தோட முக்கியத்தை பற்றி சொல்கிறது தான். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் சொல்லிட்டு சம்திங் மன்னனோட இது வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை அறிஞ்சு மன்னன் வந்து செயல்படும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது காலத்தை அறிதல்ன்றதை பற்றி தான் சொல்லுது. நெக்ஸ்ட் நெடும்புணல் வெல்லும் முதலை அப்படின்றது ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டும் அதே மாதிரி காலா கலரின் நரியடும் அப்படின்றது பார்த்தோன்னா இடம் அறிதல் அப்படின்னு சொல்லி இடம் அறிஞ்சு நம்ம வந்து அந்த செயல் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தோன்னா தண்ணியில் பார்த்தோன்னா முதலையோட ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இதே டைமில் பார்த்தோம்னா நிலத்துக்கு வந்துச்சுன்னா அதோட ஸ்பீட் வந்து கம்மியாயிடும், அதோட ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அப்படின்னும் போது அவ்வளோ பெரிய முதல்ல வந்து அதுக்கு பவர் எங்கே இருக்கோ அங்கே தான் அதால் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படின்னும் போது இடம் அறிதல் அப்படின்ட்டு நம்மளுக்கு காக்குது. பீலிப்பை சாக்காடு மச்சன் அப்படின்றதுனா பலியறிதல். என்ன சொல்கிறாங்கன்னா பீலிப்பை சாக்காடுனா அந்த மயில் தொகையில் செய்கிற இது பார்த்தோன்னா அச்சு முடியும் இல்லையா? ஸோ அதோட வலிமை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து அதில் எவ்வளோ வெயிட் போட முடியுமோ அவ்வளோ வெயிட் போட்டால் தான் தாங்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து போட்டாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பலம் இருக்காது, வெயிட் தாங்குற பலம் இருக்காது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வலியறிதல் அப்படின்றாங்க. காலால் கலரின் நரியடும். இந்த எப்படின்னா இப்போ வந்து நரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நரி யானை இருக்குது அப்படின்னா இப்போ நரி பார்த்தோம்னா கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா கூட அதை நடந்து ஓடி போயிடும். பட் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற யானை என்ன பண்ணும்? அப்படியே குறைஞ்சி போயிடும். ஓரளவுக்காச்சு நடக்க முடியாத அளவுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு ஹார்டாக தான் நடக்க முடியும், அதுக்கு வெயிட் அதிகம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க வலியறிந்து. அதால் அந்த டைமில் பார்த்தோம்னா மாட்டிக்கிச்சுன்னா நரி பார்த்தோம்னா யானையே வந்து வெற்றி கொள்ளும். ஸோ அப்படின்னும் போது அது பார்த்தோம்னா அந்த இடம் அறிஞ்சு தான் வந்து அது போகணும். நான் வந்து பெருசு நான் எங்கே போனாலும் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு இது வந்து யானைக்கு இருந்துச்சுன்னா சேத்துல மாட்டிக்கும். அப்போ அந்த நரி கூட வந்து அதை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோவலன் கண்ணகி கதையை கூறும் சீத்தலை சாத்தம் இளங்கோவிடம் எம்முறையில் கூறினப்பதான் அடிகர் நீலே அருளுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே வந்து கோவலன் கண்ணகி கதையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீத்தலை சாத்தம் இளங்கோவடி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடிகர் நீரே அருளுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை லெட்டர்ஸ் வந்து மாற்றி வேர்ட்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்னதுன்னா அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னார். தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதை உண்மையாகும். அப்படி ஆயின பிராகிருத அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டின் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இந்த கூற்று யாருன்னு கேட்குறாங்க. முனைவர் கே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டோட வேர்டு தான் இது அப்படின்றாங்க. ஸோ திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் பார்த்தோன்னா 38. இடிப்பஸ் உளச்சி கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷிமுலம். அதுதான் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து மையமாக வச்சு நாவல் எழுதியிருப்பாரு ஜெயகாந்தன்.
ஓகே, இது நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம். ஈவேரா அவரோட இது பார்த்தோம்னா குடியரசு, அதுதான் அவரோட நியூஸ் பேப்பரில். நெக்ஸ்ட் அண்ணாதுரை பார்த்தோம்னா வேலைக்காரி. அண்ணாதுரை எழுதின கதை தான் வேலைக்காரி. மாதவையா பார்த்தோம்னா பத்மாவதி சரித்திரம். அதேமாதிரி ராஜமையர் அப்படின்னு பார்த்தோம்னா கமலாம்பாள் சரித்திரம். எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம்ல நடந்த 1925 பார்த்தோம்னா வெளியேறிடுவார். காங்கிரஸ் கட்சியில் வெளியேறிட்டு தான் சுயமரியாதை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் 1925 ஆரம்பிப்பார். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசைஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரச்சூர்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இசைஸ்வரங்கள் அரச்சூர். இது வந்து எது சரியா பொருந்தலைன்னு சொல்றாங்க. குறிஞ்சி பார்த்தோம்னா புனதல் நிமித்தம் முன் வரும். முல்லை பார்த்தோம்னா இருத்தல் நிமித்தம். மருதம் பார்த்தோம்னா ஊழல் நிமித்தம் வரும். நெய்தல் வந்து பிரிதல் நிமித்தம் போட்டிருக்காங்க. பட் அது வந்து தப்பு. ஸோ இதில் பார்த்தோம்னா 1, 2, 3 கரெக்டு, 4 மட்டும் தான் தப்பு. கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி. திராவிட மகாஜன சபை அதோட ஃபர்ஸ்ட் மாநாடு 1891 நீலகிரியில் வந்து நடக்கும். ஸோ இதே மாதிரி 1801 சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்வதேசமித்ரன் அப்படின்ற ஒரு இதை வந்து பார்த்தோம்னா டெய்லியாக வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இது மாதிரி இயர்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, நாடகம் பற்றிய செய்தியில் மிகச்சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கின்றாங்க. நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கு மற்றும் படிப்பதற்குரிய நாடகம் என நாடகத்தை 3 வகையாக எம் வரதராசன் வந்து பிரிக்கிறாரு அப்படின்றாங்க. ஸோ அந்த டி தான் வந்து கரெக்ட். இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீக்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் அப்படின்னு பாடியது யாருன்னு பாரதிதாசன். நெக்ஸ்ட் 2021ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கியது? நாஞ்சில் சம்பத் அவருக்கு தான் வந்து பேரறிஞர் அண்ணா விருது அது பண்ணிக்கலாம் 2021. ஸோ இப்போ யாருன்னு பார்த்துக்கோங்க கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ 1944ஆம் ஆண்டு எங்கே நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகமாக மாற்றப்படுது. ஓகே, இதுதான் நான் மாற்றி சொன்னேன். ஸோ நீதி கட்சி அப்படின்றத பார்த்தோம்னா திராவிட கழகம் மாற்றுவாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா 1944 எங்கன்னு பார்த்தோம்னா சேலமில். எப்போ பார்த்தோம்னா 1944. ஸோ இந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீதி கட்சி வந்து திராவிட கழகமாக மாநில பார்த்தோம்னா அப்போ தான். ஓகே, நெக்ஸ்ட் பின்வருவனவற்றுள் வைக்கம் வீரனாவே நமக்கு தெரிஞ்சிடும். ராமசாமி பெரியார் அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்திய தேசிய காங்கிரஸில் 3வது மாநாட்டின் தலைமை தாங்குவர் யாருன்னு பார்த்தோம்னா பத்ருத்தீன் தியாப்ஜி. ஸோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பானர்ஜி, கோகலே, அதுக்கப்புறம் 3 பத்ருத்தீன் தியாப்ஜி. ஸோ கல்லுண்பாரை திருவள்ளுவர் வந்து எதை உண்பாருக்கு நிகராக கூட்டுறவங்க? நஞ்சுண்பார். விஷம் தானே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது. ஸோ அதான் சொல்லியிருக்கேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்ற உரைக்கும் பாடல் இது வந்து திருமந்திரம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு சொல்றது படிக்கும்போது நமக்கு தெரியுது யாரோ ஒரு கடவுள் வந்து ஒரு திருமேனி அவரோட திருமேனி வந்து அவருக்கு பார்த்தோம்னா தெளிவு இதாகும் அப்படி உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு கடவுள் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இது ஏதோ ஒரு பக்தி இலக்கியமாக தான் இருக்கும் அப்படின்றது திருமந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிவிக்கலாம். ஏன்னா இங்கே மற்ற எல்லாமே வந்து கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறளான ஆசாரக்கோவை ரெண்டுமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். புதுக்கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை என்ன பார்த்தோம்னா தொன்மம். ஸோ புதுக்கவிதையில் பார்த்தோம்னா பழங்கதையை வந்து துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் அந்த உத்திமுறை தான் வந்து தொன்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் நூல் எது அப்படின்னு மலர் எது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லை மலர் தான் அவங்களோட கற்பின் குறியீடாக வந்து அமைஞ்சிருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடுவது 18 1 10 வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். 1976 காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. ஸோ இதை அடிக்கடி கேட்பாங்க. எம்ஜிஆர் பார்த்தோம்னா 1990, அதே மாதிரி 1976 காமராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1976 காமராஜர் சவால் வித் பாரத ரத்னா. யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கொல்லாதவன். அதாவது ஒருத்தவங்க வந்து கொல்லாதவங்களை அதாவது கொலை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொல்லாமல் இருக்கிறவங்கள அவங்களோட உயிரை வந்து யமன் கூட எடுக்க தயங்குவான் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றாராம். நல்ல குடும்பத்தின் அணிகலனாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? நல்ல குழந்தைகள் தான் வந்து நல்ல குடும்பத்துக்கான அணிகலன் சொல்றாரு. அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் வந்து எதை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார்னா செல்வம். முன்னே பார்த்தோம் அன்புன தாய், அருள்ன்றது குழந்தை, செல்வம்ன்றது செவிலித்தாய். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சிகளுக்கு எது கிட்டும் வள்ளுவன் சொல்றதுன்னா இன்பம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அப்படியே தெளிவாக இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா இன்பம் கிடைக்கும்னு சொல்றாரு.
நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் பார்த்தோம்னா நாதமுனி. நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இந்த இயர் 1852. இது நம்மளுக்கு தெரியும். 1852 சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டது. பெரியார் ஈவேராவுடன் தொடர்பில்லாத இதழ் எதுன்னு பார்த்தோம்னா தேசபக்தன். ஸோ தேசபக்தன் பார்த்தோம்னா திருவிக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ மற்றது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குடியரசு, புரட்சி, ரிவால்ட், விடுதலை, இந்த 4மே பார்த்தோம்னா ஈவேரா பண்ணியிருப்பார். விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் அப்படி பார்த்தோம்னா அனிச்சமலர். ஸோ அனிச்சமலர் எப்படி பார்த்தோம்னா டக்குன்னு அந்த வாசனை நுகர்ந்து பார்த்தோம்னா அது அப்படியே இதாயிருமா, சுருங்கி போயிருமா. அந்த மாதிரி விருந்தினரோட நோக்க கொலைய மன்னிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விருந்தினரோட முகம் வந்து நம்ம ஒரு மாதிரி பார்த்தோம்னாவே அவங்களோட முகம் வாடி போயிடும், எதுக்குடா வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ தான் அந்த விருந்தினரோட முகம் வந்து அனிச்ச மலரோட வந்து ஒப்பிட்டு சொல்வார். ஸோ முத்துலட்சுமி அம்மையார் பற்றி சரியான பதிலை தெரிஞ்சுக்கும் தான் முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து மருத்துவர். நெக்ஸ்ட் 1806 நடந்த வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான். ஹூ வாஸ் தி கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி வென் வேலூர் மீட்டிங் டுக் பிளேஸ் இன் 1806. ஸோ அதனால தான் அவர் வந்து தூக்கி போட்டுருவாங்க, நான் தான் ஆச்சுன்னு சொல்லி இங்கிலாந்துக்கு அனுப்பி போட்டுருவாங்க. வாட் கேன் பி செட் அப்போது ஒரு சரி இருக்கும். தமிழ் சமூகத்தில் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கொள்ளலாம் பார்த்தோன்னா பான்மரபு, பாணமரபு ரெண்டுமே வரும். ரெண்டுமே சொல்லுவாங்க. வாய்மொழியாக வழக்காறுதல் வந்து பான்மரபு, பாணமரபு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெச்சி நிறைக்கவர்கள் மீட்டல் கறந்தையாம், வட்கார் மேற் செல்வது வஞ்சி காஞ்சியாம், உட்கா எதிரொன்றல் வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம், உட்கா எதிரொன்றல் பார்த்தோம்னா காஞ்சி. இது ஒரு பாட்டு வரும். அந்த 12 வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வெச்சின்றதை பார்த்தோம்னா அந்த ஆணியரை வந்து கவர்ந்து செல்வாங்க, மாடுங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதை போய் வந்து மீட்கிறதுக்காக இவங்க போவாங்க. நெக்ஸ்ட்டு அது பார்த்தோம்னா கறந்தைன்றாங்க. அப்போ பார்த்தோன்னா அங்கே மேலேருந்து வந்து பாதுகாப்பாங்க மதில்கள்லேருந்து. ஸோ அதை தான் வஞ்சின்றாங்க. அப்படி இது பண்ணாலுமே இவங்க போய் எதிர்த்து போராடுறது தான் வந்து காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். உடுக்கை இருந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கலவைதான் நட்பு அப்படின்றாங்க. ஸோ அது வந்து இது நட்பு அப்படின்றத வந்து இது பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை யாரோட துன்பத்தை வந்து எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை டக்குன்னு கை போய் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டோட கஷ்டத்தை பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லுவாங்க. தல்லா விலையுள் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு. நெக்ஸ்ட்டு பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. ரெண்டுக்குமே நாடு தான் வரும். உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது பார்த்தோம்னா அரசன் இது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம் இன்னொரு பேர் நாலடியா, நல்லாவே தெரியும். திருவள்ளுவர் எப்போது யாக்கைக்கு மருந்து என்பது தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு எப்போ மருந்து தேவைன்னு பார்த்தோம்னா அருந்தியது அற்றது உண்டால். அதாவது நம்ம சாப்பிட்டது வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் மட்டும் நெக்ஸ்ட் போய் சாப்பிடணுமா. அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வந்து பசி எடுக்கும்போது சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு மருந்துமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லுவார். வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்த சாதியின் புனிதம் எது பார்த்தோம்னா குருதிப்புணர். அதாவது வெண்மணி நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நடக்குமா, அதை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்த சாதிகள் தான் வந்து குருதிப்புணர். ஸோ குருதிப்புணர் எழுந்து பார்த்தோம்னா இந்திரா பார்த்த சாரதி யாரோட நிகழ்வை மையப்படுத்தினா வெண்மணி அப்படின்ற நிகழ்வை மையப்படுத்தி. காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைச்சது பார்த்தோம்னா கிருஷ்ணாபாய் நிம்கர். ஹூ ஆர்கனைஸ் த மெட்ராஸ் யூத் லீக் எ ப்ரோ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா கிருஷ்ணாபாய் நிம்கர். ஸோ ஈவேரா பெரியார் பார்த்தோம்னா திராவிட கழகத்தை துவங்கிய ஆண்டு பார்த்தோம்னா 1945 முன்னாடியே பார்த்தோம். ஸோ காஞ்சிபுரமில் நடந்த இதில் பார்த்தோம்னா ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போய் தான் இவங்க கிட்டேருந்து பிரிஞ்சு போய் தான் தனியாக வந்து திராவிட கழகம் அப்படின்றது வந்து ஆரம்பிப்பார். ஓகே, தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்து பார்த்தோம்னா அண்ணாதுரை. ஓகே, நெக்ஸ்ட் ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்து கூற்றுகளை சரியான கூற்று எதுன்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, அது கரெக்டு. நெக்ஸ்ட் ராபர்ட் ப்ரூஸ்ஃபூட் என்பவரால் ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினார்ன்றது கரெக்ட். ஆதிச்சநல்லூர் ஆரம்பிச்சது பார்த்தோம். ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் பார்த்தோம்னா இரும்பாலாகிய வேலும் வெங்கலத்தாலான சேவர் கொடியும் காணப்பட்டதுன்றதும் கரெக்டு. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் பொன்னாலான வாய்மொழிகள் காண கிடைக்கின்றது கரெக்டு. எல்லாமே கரெக்டாக. தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க நீதி கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சில்ஃப்னு இருக்கும், அதுக்கப்புறம் தான் அதை வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்கன்னு சொன்னோம், படிச்சிருக்கோம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்படுது? அதாவது சில்ஃப் எப்போ உருவாக்கப்படுது? 1960. தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது வந்து எதை ஊக்குவித்துனா பிராமணர் அல்லாத அரசியல் நலன் இது பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க.
திராவிடர் சங்கம் மாதிரி அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னால் புகழ்மிக்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே இது பார்த்தோம். ஓகே ஏர்லி நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் என்னன்னு பார்த்தோன்னா செல்ஃப்ன்றது தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு பின்னாடி மாற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த நீதி கட்சியை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஃபவுண்ட் பண்ணது டிஎம் நாயர். ஓகே தமிழ்நாடு இஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சிமெண்ட் வித் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் லொகேட்ஸ். அதாவது சிமெண்ட் வந்து லீடிங் ப்ரொடியூசர் வந்து தமிழ்நாடு தான். அது எங்கே அந்த யூனிட் வந்து அமைஞ்சிருக்கு அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்தோம்னா அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த 4 இடத்துலையுமே அமைஞ்சிருக்கு. ஸோ அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோசியேட்டட் வித் த தாய் ப்ரோக்ராம். அதாவது பின்வற்றில் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையதுன்னா தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். டீக்கு பார்த்தோன்னா தமிழ்நாடு வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹச் பார்த்தோன்னா ஹேபிடேஷன்ஸ், அதே மாதிரி ஐக்கு பார்த்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம், வில்லேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதை தாய் திட்டம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டத்தில் கருத்தில் கொள்ளவும் என்ன கன்னியாகுமரி, விருதுநகர், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி விட்டுருங்க. இதில் அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்கள் தெரிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனிதவள குறியீடு வந்து எதில் அதிகமாக இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் இது. ஸோ எதுலன்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி, அடுத்து பார்த்தோன்னா விருதுநகர், அதுக்கடுத்து தூத்துக்குடி. இது 3 வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இந்த திருக்குறளில் இருப்புணல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இருப்புணல் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா மழைநீர் கிணற்று நீர், இதை தான் வந்து இருப்புணல் அப்படின்னு சொல்கிறாங்க. புனல்லாம் நீர் தானே, அந்த இருப்புணல் எதுன்னு பார்த்தோன்னா மழைநீர் கிணற்று நீர் தான் சொல்கிறாங்க. ஓகே ஒய்எஸ் கல்கி பிரைஸ்ட் ஆஸ் வால்டர் ஸ்காட் ஆஃப் தமிழ்நாடு பிகாஸ் ஹி ரோட் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கல்கியை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்று நாவல்களை வந்து இவர் தான் எழுதியிருப்பார். லைக் இந்த பொன்னியின் செல்வம் இதெல்லாம் வந்து இவங்க எழுதுன்னு பார்த்திபன் கனவு அந்த மாதிரி. அதனால் ஸோ அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். என்னவா சொல்கிறாங்கன்ட்டு வால்டர் ஸ்காட் அப்படின்றாங்க. ஐடென்டிஃபை த திருமுறை. பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை அப்படின்னு பார்த்தோம்னா 11வது திருமுறை தான் பிரபந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 11th திருமுறையை வந்து என்ன சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினில் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி பிரபந்த மாலை படித்தோம், அப்படியே திருப்பி வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து பிரபந்த மாலையை வந்து எத்தனாவது இதை வந்து கேட்குறாங்க அப்படின்னா 11th திருமுறை 11வது திருமுறை தான் சொல்கிறாங்க. ஓகே கிட்டத்தட்ட ஒரு 254 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதில் மொத்தமாக. ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு தொகுத்து நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 பார்த்தோம்னா தமிழ்நாடு இந்த மாதிரி சம்மந்தமானது, ஹிஸ்ட்ரி இதை பார்த்தோம்னா தான் நிறையா இருக்கும். தமிழ்நாடு சம்மந்தமானது தான் வரும் மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் வந்து ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இதில் எல்லாமே கலந்து தான் வரும் தமிழ்நாடு அப்படின்றதுனால. ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்த்ததில் பார்த்தோன்னா தமிழ்லேருந்து எல்லாமே கவர் ஆகி தான் வருது. தமிழ்நாடு பற்றின எங்கெங்கெல்லாம் நியூஸ் வருதோ அது எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாமே ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், தமிழ் இதெல்லாம் நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா இந்த யூனிட் 8, 9 இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தனியாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து படிங்க. நெக்ஸ்ட்